அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றோம். தொடர்ந்து சகராலய ரகசியம் அனுபவமாகின்ற வகையில் பாம்பன் சுவாமிகள் நமக்கு தந்து வருகின்ற அருளினாலே இரண்டாம் காண்டத்தினுடைய 40வது பாடல்கள் வரை சிந்திக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனை தொடர்ந்து 41ஆம் பாடலிலும் 42ஆம் பாடலிலும் தொகுத்து நமக்கு அமைக்கிறார் சுவாமிகள். இந்த எப்படி முன்னாடி வினை கொள்கையில் ஒரு அமைப்பை அமைத்து காரண வினை காரிய வினை என்பதாக சொன்னாரோ, அதே மாதிரி கடவுள் பற்றிய ஒரு உண்மையை இந்த இடங்களில் தெளிவுபடுத்துகின்றார். அதாவது 39ஆம் பாடல் தொடங்கி 41, 42ஆம் பாடல்கள் வரை இரண்டாம் காண்டத்தில் அதற்கான வாய்ப்பினை நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் விரிவாக என்ற மறுமுறை சிந்தித்திருக்கிறோம். அதிலே சில அடிப்படைகளை நீங்கள் தொகுத்து சிந்திக்க வேண்டும். அதாவது தொகுத்து சிந்திப்பது என்றால் தெளிவாக இதுதான் என்பதாக ஒரு அமைப்பிலே நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ஆவிடை இலிங்கம் அதுதான் இங்கே தொடக்கம். ஆவிடை லிங்கம் அதாவது கோவிலில் பார்க்கிற லிங்கம் என்பது உங்களுக்கு நினைவுக்கு வந்தாலும் சரி, அல்லது கடவுள் என்பதாகிய ஒரு விஷயம் நமக்கு எப்படி மனக்கண் முன்னே நிற்க வேண்டும் என்பதாக நினைத்தாலும் சரி, இந்த இரண்டாம் காண்டத்தில் இந்த 3 பாடல்களுடைய தொகுப்பாகத்தான் நீங்கள் அதிலே வந்தால் ஒரு தெளிவை அடைந்திருக்கிறீர்கள் என்பது பொருள். ஒரு 3 பாட்டை தொகுத்து படிச்சுட்டே நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு நேரடியாக சொல்ல விரும்புகிறேன். என்று அறிஞனாம் புறவன் ஓதிடலும் தெளிவு ஓர்ந்த மனசன் எந்தாய் உன் தகவையில் தகரவித்தை முதலாய தரதமெல்லாம் ஒருங்கே ஓர்ந்தேன் மன்றில் நடம் புரி குகனை நான் வழிபாடு அது செய்யும் மார்க்கம் என்பது ஒன்றை இனி அருள்க எனலும் அவ் அறிஞன் உள்வு வந்து இது உணர்த்தல் உற்றான். தகராலய ரகசிய விளக்கம் முடிந்த பிறகு நான் எப்படி நடனம் இடுகின்ற குகேசனை சேர வேண்டும் என்பதாக விஷயம் கேட்டவுடனே குருநாதர் சொல்ல தொடங்குகிறார். வழிபாட்டிற்கு அடிப்படையான மூர்த்தத்தை சொல்லுகிறார். 40வது பாடல். அக்குகன் நல் நட்ட நிகழ் ஞானவெளி அலர் தானே அருள் என்று ஓதும் சக்கரவட்ட ஆகார பீடம் எனும் ஆவிடையா தயங்கா நிற்கும் சொக்கமுள்ள சிதாதாசமே கோள் ஆகார லிங்க சொரூபம் ஆகி எக்கணுமே நிறைந்து அதனை நிற்கும் இதுவே சைவ லிங்கமாதோ. இந்த பாடல் ஆவிடை லிங்கமாக இருப்பது எது, அதிலே பானமாக இருப்பது எது என்பதை பற்றி சொல்லி அந்த மூர்த்தத்தை பற்றி தெளிவாக சொல்லுகிற பாடல். இதனை தொடர்ந்து வருகின்ற 41வது பாடல். இந்த லிங்கம் அது எம்பெருமான் சுடர் சொந்த லிங்கம் சுயம் சவிலிங்கம் மா பந்தம் வீட்டு பராபர லிங்கம் நீ சிந்தை செய்யும் சிதம்பர லிங்கமே என்று அதனுடைய வேறுபட்ட பெயர்களை இணைத்து கூறுகிறார். அதனோடு கூட அடுத்த பாடலில் 42ஆம் பாடலில் ஆதியாம் முன் அனாதியின் உள்ள இஜோதிலிங்க சுயம்புவின் நாம் தொழும் கோதில் நன்னகர் குகேசன் அவன் பெயர் ஓதில் ஓம் சுப்பிரமணியம் என்று ஓங்குமே.
அந்த கடவுளின் பெயர் எது என்று கேட்டால் அது ஓம் சுப்பிரமணியம் என்பதாக இந்த ஒரு தொகுப்பு விஷயத்தை இந்த 4 பாடல்களில் அமைக்கிறார். விரிவாக சிந்தித்ததனுடைய ஒரு தொடக்கம் முதல்ல உங்களுக்கு ஒரு காட்சி ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஆவுடையார் என்று சொல்லப்படுகின்ற ஆவிடை லிங்கம். ஆவிடை லிங்கம் என்று சொன்ன உடனே ஆன்மாவின் உள்ளே இருக்கிற லிங்கம் அப்படின்னு உங்களுக்கு பொருள் புரிகிறது. ஆனால் அந்த காட்சியில கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி நாம சொன்னதுல ஆன்மா ஆவுடையாராக இருக்க கடவுள் லிங்கமாக இருப்பார் என்று ஒருவேளை வந்திருந்தால் அது தவறு. அது என்ன அப்படின்னு கேட்டா, எண்கோண சக்கரமாக இருக்கிற அல்லது 8 இதழ் தாமரையாக இருக்கிற இருதய ஆகாயம், அதுதான் ஆவிடை. அந்த வட்ட வடிவமாக நீங்க ஆவுடையார் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது கடவுளை நீங்கள் எப்படி இருக்கிற இடத்தில் நாம் பார்க்கிறோம் என்பதாக நினைத்தால், அந்த இருதய ஆகாயம் அல்லது இதய தாமரை என்று சொல்லப்படுகின்ற 8 இதழ்களோடும் கூடிய அந்த சக்கரம், அது அருளால் இருக்கிற ஆகாயம். இதுதான் முதல்ல. அப்ப நீங்க அந்த வட்டமாக இருப்பதை ஆன்மா என்று சொல்லக்கூடாது, முதல் விஷயம். இரண்டாவது, அந்த நடுவில் இருக்கிற லிங்கம் அது எது, அதாவது பானம் எது என்று கேட்டால், அந்த பானம் தான் கடவுள். ஆனால் அந்த கடவுள் அல்லது சிவம் என்று சொல்லப்படுகிற அந்த உருவத்துக்கு, அந்த வடிவத்துக்கு எது தெளிவான விஷயம் அப்படின்னு நான் கேட்டா, இந்த இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும். இந்த இடம் தான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லப்படுகிற விஷயத்தையும் உடைக்கிற இடம், அல்லது நான் கடவுள் என்று சொல்லுகின்ற இடத்தையும் உடைக்கிற இடம். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த உருவ வழிபாட்டுக்குள்ள எந்த இடத்துல லிங்கத்தின் மூலமாக நீங்கள் தெளிவான கருத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கு உரிய இடம். கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கிறேன். நீவார தானியத்தின் முளை போல சோதிமயமாக இருக்கிற கடவுள் ஆன்மா என்கிற அங்குட்டன் அளவிலே லிங்க வடிவமாக, பான வடிவமாக தெரியும், கட்ட விரல் மாதிரி. அதனாலதான் கட்ட விரலை வச்சு நாம கடவுள் அப்படின்னு சொல்றதுலாம். அந்த இதய ஆகாயம் 8 இதய தாமரையா இங்க இருக்கு. இதுக்கு நடுவுல ஆன்மாவினுடைய அந்த வடிவத்துல கடவுள் வடிவம். அவ்வளவுதான் விஷயம். இப்பதான் இதுதான் லிங்கம் என்கிற காட்சி. இப்ப ஆன்மாவும் கடவுளும் வேறதான். ஆனா கடவுள் காட்சி என்பதனுடைய திட்டவட்டமான வடிவமாவே இது மாறுது. இந்த வடிவத்தை தான் நீங்க எனக்கும் ஆதாரமாக கொள்ளணும் அப்படிங்கிறது அளவில்லாத ஜோதியாக கடவுள் எங்க காட்சி தருகிறார்? திருவண்ணாமலையில அடிமுடி தேடிய வரலாற்றுக்குள்ள வருகிறார். இது இந்த மாதிரி உங்களுக்கு உருவம் தெரிந்தால்தான், இந்த மாதிரி தெளிவாக இருந்தால்தான், இதுதான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புகலிங்கம். புகைலிங்கம் அப்படின்னு பாம்பன் சுவாமி சொல்ற பேரு. இன்னும் உங்களுக்கு குகேசன் என்று அருணகிரிநாதர் சொல்றது, குகம் என்ற பெயரால் சொல்லுவது, இது எல்லாமே இதுவரைக்கும் நாம் இப்படிலாம் படிச்சிருப்போம். ஆன்மாவை குகையாக கொண்டு இருக்கிறவன் குகன். அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்? இறைவனை குகையாக கொண்டு ஆன்மா இருந்தாலும் இறைவன் குகன், இப்படி வார்த்தை ஜாலம்லாம் செஞ்சிருப்போம். அது இல்லை இது. அது அந்த இடம் பொருள் சரி மாதிரி தான் தெரியும். ஆனா அது திட்டவட்டமா ரொம்ப தெளிவா சரியான விளக்கம் கிடையாது. நானும் கூட அதை சொல்லியிருக்கலாம். அது எப்படி திட்டவட்டமா தெளிவானதா ஆகும் அப்படின்னா, இப்போ புகன்கிற சொல்ல எடுத்துக்கிட்டு புத்தி சாதுரியத்துல சொல்றது. அது எது? புகன் என்றால் இறைவன் குகை போல இருப்பான், நாம அவனுக்குள்ள இருப்போம். அப்புறம் ஆன்மா குகை மாதிரி இருக்கும், அவன் நமக்குள்ள இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இது வார்த்தையில வர்ற பொருள் தான். ஆனா இதயம் என்கிற ஒரு இடம் தான் புகை 2 பேருக்கும். இதயம்னா நம்ம இதயம் இல்ல, அந்த அதாவது இதய ஆகாயம் என்று சொல்லப்படுகிற தாமரை வடிவிலான 8 இதழ்கள் அமைப்பிலே இருக்கிற சக்கர வடிவம். இந்த இடம் தான் 2 பேருக்குமே இடம்.
யாருக்கு? இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும். அந்த இடத்துல இருந்துகிட்டு இறைவன் நம்ம அளவுல நிறைந்து இருப்பதனால அவனுக்கு குகன் என்று பெயர். அந்த வடிவத்துக்கு குகலிங்கம் என்று பெயர். இந்த இடத்துல எல்லாம் நீங்க எல்லாம் ஒண்ணு மாதிரி தான் தெரியும். ஆனா எந்த அடிப்படை அதுல இருக்குதுன்னு தெளிவா நின்னாதான் ஓ இது 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 இதுதான் அப்படின்னு நீங்க தெளிவா அதுக்குள்ள நினைச்சு பார்க்க முடியும். அதனாலதான் இதை மறுபடியும் நான் நேரடியாக தெளிவுபடுத்துகிறேன். அதுக்கப்புறம் இந்த காட்சியை நீங்க பாக்குறீங்கல்ல, எந்த காட்சிய? இந்த இலிங்கம் என்கிற காட்சி. இந்த இலிங்கம் என்கிற காட்சி தான் உங்களுக்கு அங்குட்டம் அப்படின்னு நம்ம இதய ஆகாயத்துல ஆன்மாவும் இறைவனும் சேர்ந்த வடிவமா இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெளிவா ஆக்கிட்டீங்கன்னாதான் இது கடவுளும் நானும் ஒன்று அல்லது கடவுளே நான் அப்படிங்கிற விஷயத்தை மறுக்கிறது அப்படின்னு நீங்க தெளிவா சொல்றதுக்கு யாரோட வாக்கியம் பயன்படுகிறது என்று கேட்டால் திருமூலர் திருமந்திரத்தினுடைய வாக்கியம் பயன்படுகிறது. அதைதான் பாம்பன் சாமியும் தன்னுடைய உரையில எடுத்து காட்டுகிறார். பக்கம் 216 பாத்தீங்கன்னா தெரியும். 216வது பக்கத்துல 2 இடத்துல திருமூலர் திருமந்திரத்தை பாம்பன் சாமி எடுத்து காட்டுகிறார். எந்த 2 இடம்னா ஒரே விளக்க உரையில 2 விஷயமா எடுத்து காட்டுறார். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இந்த பாட்டு எல்லாரும் கேள்விப்பட்ட பாட்டு தான், படித்த பாட்டு தான். அதுக்கப்புறம் சாமி இன்னொன்னு கூடுதலா எழுதும்போது என்று இயம்புவதாயிற்று சைவம் சிவ சம்பந்தம். இதனை சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆவது என்று மேலை திருமந்திரம் தெரிக்குமாற்றானும் அறிக. ஏன் அதை கூடுதலா எழுதுறார் அப்படின்னா அங்கதான் நுட்பம். எல்லாரும் அந்த லிங்கம் கடவுள்னு தான் சொன்னா, ஆனா அது சிவ சம்பந்த வடிவமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆன்மா சிவ சம்பந்தமுற்ற ஒரு வடிவமாகத்தான் நீங்க லிங்கத்தை பார்க்கணும். வெளியில பார்க்கிற அதே லிங்கம் உங்களுக்குள்ள பார்க்கறீங்க அப்படின்னா அதான் அதுக்கு அர்த்தம். இப்ப சைவம் சீவன் சிவலிங்கம் அப்படின்னா நீங்க மொட்டையா எழுதினா என்னன்னு எழுதுவீங்க? ஆன்மாதான் கடவுள்னு எழுதுவீங்க. அப்படிதானே எழுதுவோம். எல்லாத்தையும் சொல்லிட்டார். உடம்பு, உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் எல்லாம் சொல்லிட்டார். சொல்லிட்டு ஜீவன் சிவலிங்கம்னு சொன்னதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க? நேரடியா ஆன்மாதான் கடவுள் அப்படின்னு அந்த அர்த்தம் வருது. அதுதான் அவனை எடுத்து காட்டுவான் அடுத்த தத்துவாதி. அதோட அது நிக்கலப்பா. சைவம் சிவ சம்பந்தம். ஏன் அதை அங்க சொன்னார் அப்படின்னா, இந்த சைவ தத்துவம் அதை நான் கடவுள் என்பதாக, கடவுள் தான் நான் என்பதாக நிறுத்தல. சிவ சம்பந்தத்தில் நான் கடவுள். நான் கடவுள்னா கடவுள் மட்டும்தான் உண்மை, நான்கிறது இல்லை, அதுதான் நான் அப்படின்னு சொல்ற விஷயம் இல்லாம சம்பந்தப்படுத்துகிற விஷயமாக சொன்னால்தான் அது சைவம். அதனாலதான் சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆவது. இப்ப சிவம் மட்டும்தான் லிங்கம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கிற ஜோதி தான் சிவலிங்கம், வேற எதுவும் சிவலிங்கம் கிடையாது. ஏன்னா அது எந்த ஆன்மாவையும் ஆதாரமாக கொள்ளாத வியாபக ஆகாயம். அது ஒரு லிங்க வடிவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மாவை அளவாக கொண்டு தெரிய வருகிற ஜோதி. அதுல இன்னும் தடை இருக்குது. அதனால பாம்பன் சாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த பாட்டுல அந்த தடையை நீக்கிறார். இந்த லிங்கம் அது எம்பெருமான் சுடர் சொந்த லிங்கம். அதாவது இந்த லிங்கத்துக்கு வேறு ஒரு நெருப்பு வருவதற்கு விறகு மாதிரி எந்த காரணமும் இல்லாமல், அல்லது அதன் உடன் தோன்றுகின்ற புகை முதலியன காட்டி கொடுக்காமல் தெரிகின்ற ஒரு ஜோதி. அதனால அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாருன்னா சுயம் சவிலிங்கம். சவி அப்படின்னா ஒளி, சுயமாக இருக்கிற ஒளியான இலிங்கம். அதனால அதுக்கு பேர்
சுடர் சொந்தலிங்கம் சுயம் சவிலிங்கம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு கூடுதலா சில விளக்கங்களை சாமி அந்த இடத்துல கொடுக்கிறார். என்னென்ன கொடுக்கிறார் அப்படின்னா, காரண உடம்பும் உயிரும் போன்ற அனாதி சம்பந்த அத்துவித தன்மையின் உயிர்க்கு உயிராய் காணார்க்கு அந்நியமாயும் காண்பார்க்கு அனன்யமாயும் இருத்தலின் பராபரலிங்கம். இது ஒரு முக்கியமான விளக்கம். அதுக்கு அடுத்தது பர ஆகாசத்து இருத்தலின் பராபரலிங்கம் எனப்பட்டது என்றலும். இந்த பராபரலிங்கம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது விளக்கம் கொடுக்கிறார். ஒண்ணு, மேலான ஆகாயத்தினுடைய விஷயமாக தெரிகிற லிங்கம்னு சொன்னாலும் பராபரலிங்கம், அதுதான் திருவண்ணாமலை லிங்கம். அதுவே இதுவரைக்கும் உங்களுக்கு உள்ள நீங்க பார்க்காம வெளியில பரலிங்கமா நீங்க பார்த்து உங்களுக்குள்ள நீங்க பார்க்க ஆரம்பிச்சு அது தெரிஞ்சா அதுக்கும் பராபரலிங்கம்னு பேர். அதுக்குதான் அந்த வார்த்தை என்ன பயன்படுத்துறாரு அப்படின்னா, அனாதி சம்பந்த அத்துவித தன்மையின் உயிருக்கு உயிராக காணாதவர்களுக்கு அந்நியம். உனக்கு உயிருக்கு உயிரா அது இருக்குதுன்னு பார்க்க முடியாதவனுக்கு வெளியில இருக்குதுன்னு அர்த்தம். அந்நியம்னா வேறுபட்டது. அதுவே நீங்க பார்க்க ஆரம்பிச்சா அனன்யம். அனன்யம் அப்படின்னா அந்நியம் இன்மை, கூடவே இருக்குதுன்னு தெரியும். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு அந்த உரைநடையோட அந்த டெக்னிக்கலா எழுதுற விஷயங்கள். இதெல்லாம் டெக்னிக்கலான்னா இந்த தத்துவத்துறையில கேள்வி வந்தா அதுக்கு பதில் சொல்ற அடிப்படையில இந்த விளக்கம்லாம் அமைக்கிறது. இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பாம்பன் சாமி எழுதுறார். அதுக்கு அதாவது சாமியோட உரையோட சேர்ந்து நீங்க வர்றதுக்காக இதெல்லாம் நான் தொட்டு காட்டுறேன். இந்த சைவம் சிவசம்பந்தன் எழுதினார்ல, அதுல அறிவு படைத்த ஆன்மாக்கள் எல்லாம் இலிங்க ஆகாரம் பரம ஆன்ம சம்பந்தம் என்று அறிந்து அது பூஜித்து உய்யுமாறு ஆகவே அரிபிரமர்க்கு இடையிலும் அடிமுடி காட்டாது அழல் பிழம்பாம் சோதிலிங்கமாக நின்று அருளினன் அச்சிவன் என்க. இதுல ரெண்டு சேர்த்து எழுதுவார். என்னது? அறிவு படைத்த ஆன்மாக்கள் எல்லாம் லிங்க ஆகாரம் பரம ஆன்ம சம்பந்தம். பரம ஆன்ம அப்படின்னா கடவுள் சம்பந்தமா லிங்க வடிவத்தை பார்க்கணும். கடவுள் சம்பந்தமா பார்க்கறதுனா என்ன அர்த்தம்னா, எனக்குள்ள இருக்கிற கடவுள் சம்பந்தமா பார்க்கணும்னு அர்த்தம். அதுதான் சைவன் சிவ சம்பந்தம். அதுக்கு அடுத்தது அது தெரியாதவனுக்கு தான் அடிமுடி காட்டாது அழல் பிழம்பாக ஜோதிலிங்கமாக நின்ற காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மத்த எதுக்கும் போகாதீங்க. அதுல இங்க ஒரு அறிவுறுத்தல் செய்யறாரு. என்ன அறிவுறுத்தல்னா, இவ்வுண்மைக்கு மாறுகோளாக லிங்க பக அங்கங்கள் என அருவருப்பில் எழுதியது கலைக. இங்கதான் நீங்க சொல்ற வரலாறுலாம், இந்த பாலியலா இருக்கிற லிங்கம், அப்புறம் அந்த லிங்கம் இந்த லிங்கம்லாம் எழுதுறோம்ல, அதெல்லாம் அருவருப்பான விஷயம். அதை கொண்டாந்து இங்க நீங்க சேர்த்துக்காதீங்க அப்படின்னு ஒரே விஷயம் தான் எழுதுறாரு. நல்லா அதுல நீங்க தெளிவா வச்சுக்கணும். கருத்து வளர்ந்துட்ட பிறகு அதையும் கொண்டு வந்து நீங்க போய் அங்க முட்டிக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதனாலதான் அதை கலைக, அருவருப்பில் எழுதியது கலைக. எப்புத்தகத்து இருப்பினும், எந்த புத்தகத்துல நீங்க அதாவது நல்ல பெரிய தத்துவ புத்தகத்துல படிச்சாலும் தான், அல்லது சாதாரண புத்தகத்துல படிச்சாலும் தான், எந்த புத்தகத்துல இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகாதீர்கள்னு சொல்லிட்டு, பீடம் கிரியாசக்தி மயம் என்றும் லிங்கம் ஞானசக்தி மயம் என்றும் கிளத்துப. கோல் ஆகார லிங்கம் அண்ட வடிவமான அடையாளம். சித்தரித்தல் என்னும் பொருளை தரும் லிகி என்னும் தாதுவினின்று லிங்கம் என்னும் சப்தம் பிறந்தமையும் சிருஷ்டியாதி ஐந்தொழிலாலும் பிரபஞ்சத்தை சித்தரிக்கும் பரமான்மாவுக்கு அது திருமேனி ஆகும் என்றும் சப்த அர்த்தம் கூறுப. அதாவது லிகி அப்படிங்கிறதுல லிங்கம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு விளக்கம் இப்படி சொல்லுவாங்க. எது படைத்தல் காத்தல் அழித்தல் அருளலுக்காக அது வந்தது, அப்படி இது கிரியாசக்தி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நிற்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க அதுல போய் ஒன்றும் மெனக்கெட தேவையில்ல அப்படின்னு அர்த்தம். பீடம் கிரியாசக்தி லிங்கம் ஞானசக்தின்லாம் சொல்லுவாங்க, நீங்க அதுல போயெல்லாம் மெனக்கெட தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறார். இதுக்கப்புறம்
இந்த சுயம்புலிங்கம், தேவலிங்கம், பானலிங்கம், ஆருடலிங்கம், மானுடலிங்கம் என சிவலிங்கங்கள் ஒருவரால் பிரதிக்கப்படாததாய் பூமியில் இருந்து தம்ப ஆகார சிலா வடிவா எழுந்துள்ளதே சுயம்பு. இந்த லிங்கத்துல நீங்க அடையாளம் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கு உணர்த்தப்பட்ட சித்து ஆன்மலிங்கம் என்பது எல்லியோரால் தெல்லியோரால் செம்மையே அறிய கிடக்கின்றது. அதாவது லிங்கம் அப்படின்னா தெளிவானவங்களால அறிய வருகிற விஷயம் சித்து என்று சொல்லப்படுகின்ற அறிவான ஆன்மலிங்கம். அதுக்கப்புறம் இலிங்கம் பற்றி உணர வேண்டிய பிரமாணம் முதலிய பலவும் மேலை செய்யுள் உரைக்கண்ணும் முற்காண்டத்து 30வது செய்யுள் உரைக்கண்ணும் விளக்கியிட்டாம் ஆகலின் இங்கு அத்திரம் விளக்க. அதெல்லாம் உங்களுக்கு அங்குட்டம்லாம் சென்ற வாரம் நம்ம படிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணு சொல்ற முக்கியமானது, ஓர் உளுந்தளவு, உளுந்துனா உளுந்து முதல் முழம் ஈராக உள்ள உளுந்து அளவிலிருந்து முழம் வரைக்கும் இருக்கிற லிங்கங்களை பானாசுரன் பூசித்த காரணத்தால் அவை பானம் எனப்பட்டன. பானலிங்கம் சொல்றதுக்கு காரணம் சொல்றார். பானம் என்னும் பெயருடைய தலத்தில் உண்டாம் லிங்கம் பானம் எனப்பட்டது எனவும் சொல்லுவேன். இப்ப இந்த உங்களுக்கு தெரியல, அந்த கேதார்நாத்லாம் போறவங்க பானலிங்கம் கொண்டு வராங்க. அது பானம் என்று சொல்லப்படுகிற தண்ணீரை இடமாக கொண்டு கிடைக்கிறதுனாலையும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா சிந்தை செய்யும் சிதம்பர லிங்கமே என்றதன் வாயிலாக நன்னடன பெருமானை அவ்விலிங்கத்தின் கண்ணே தியானித்தல் வேண்டும் என்னும் துணிவு பெறப்படுதல். இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, லிங்கம் அப்படிங்கிறத நீங்க எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னா, நடனம் என்கிற அந்த காட்சியிலேயும் நீங்க லிங்கத்தை தியானம் செஞ்சா இப்படிதான் தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணணும் படிக்கிற மறுபடியும், நடன பெருமானை அவ் இலிங்கத்தின் கண்ணே தியானித்தல், அதுதான் சிந்தை செய்யும் சிதம்பர லிங்கம். அதுக்கு ஒரு சாமி ஒரு பாட்டை எழுதி காட்டுறார். கோயில் புராணத்துல இருந்து ஒரு பாட்டு. கோயில் புராணத்துல இருந்து என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கு எமது இனிய நடம் சிவலிங்கமது இசைய நினைந்து ஒளிர் கொங்கலர் பலம் மலர் அன்போடு கொண்டு அடி வழிபடும் என்று உயர் மங்குலின் விடை தங்கிய மங்கையோடு இறைவன் மறைந்தனன் என்று கோயில் புராணத்துல வர்ற பாட்டை இங்க சாமி எடுத்து காட்டுறாரு. அது என்ன முக்கியமான வரினா, இனிய நடம் சிவலிங்கமதி இசைய நினை, அதுதான் பார்க்கிற முறை சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறம் சிவபெருமான் எங்க பதஞ்சலிக்கு காட்டி கொடுத்த அந்த சிதம்பரத்தை, சிவபெருமான் அங்கே அரி பிரம்மன் இந்திரன் தேவர்கள் முனிவர்களாகிய நீர் எல்லோரும் இங்கே எமது இன்ப நடனத்தை சிவலிங்கத்தின் கண் பொருந்த தியானித்து விளங்குகின்ற மனம் விரிந்த பல்மலர்களை கொண்டு அன்போடு எம்முடைய திருவடியை வழிபடுமின் என்று பணித்து மேலான ஆகாயத்தின் கண்ணே இடபவாகனத்தின் மீது தங்கிய உமாதேவியோடு மறைந்து அருளினன். இதுல 3 விஷயத்தை நினைக்கிறார். உமாதேவியோட இருக்கிற இறைவன் நடராஜ பெருமான் விஷயத்தில லிங்கத்தை நினைச்சுக்குங்க அப்படின்னு சொல்றார். இதுக்குள்ள என்ன வருது உங்களுக்கு, இங்கதான் ஏகப்பட்ட சிக்கல் வருது. அதாவது இந்த வரலாறுக்குள்ள ஒன்னோட ஒண்ணு இணைக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற இந்த படிப்படியா நீங்க நாம மேலேறதுக்கான விஷயங்களை இணைச்சி வைப்பாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், இப்ப சிதம்பரம் போனா இப்ப சிதம்பரத்தை வச்சுதான் உங்களுக்கு நடராஜர் தெரியும். நடராஜர் அதை வச்சுதான் உங்களுக்கு அந்த விரிவான கொள்கைக்குள்ள இருக்கிற இணைப்புலாம் சொல்ல முடியும். இப்ப ஆனி மாசம் நடனம் பார்க்கறது, அப்புறம் ஆருத்ரா நடனம் பார்க்கறது, இப்படின்னா நிறைய நடனம் இருக்கும். சிதம்பரம் போனீங்கன்னா நடன காட்சி எல்லாரும் எப்படியாவது பார்க்கறது அப்படின்னு நடக்கும். அப்புறம் உள்ளவே ஒரு நாளைக்கு நடக்கும், அப்புறம் வெளியே ஆயிரங்கால் மண்டபத்துல நடக்கும். இப்படிலாம் சிதம்பரத்துல நடனம். இப்போ நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தோம்ல லிங்க விஷயமா, அது அப்படியே நடராஜர் பெருமான் நினைக்கும் போது என்னன்னு தெரியுது உங்களுக்கு?
முதல்ல மா நடம் செய் குகேசன் அப்படின்லாம் சாமி தகராலை ரகசியத்துல முதல்ல சொன்னார்லாம் விரிவா படிச்சிருக்கிறீங்க. நடனம் செய்கிறவன் குகேசன் அப்படிங்கறதெல்லாம் தொடக்கத்திலேயே படிச்சுட்டோம். இங்க அந்த மாதிரி உங்களுக்கு நினைப்பு வருதா? இப்ப லிங்கத்தை பற்றியும் படிச்சுட்டோம். ஆவிடை இலிங்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் விரிவா படிச்சுட்டோம். இந்த இலிங்கத்தை நீங்க நடராஜ பெருமான பார்க்கும்போது இப்படி நினைங்க அப்படின்னு இங்க உணாந்து ஒரு இணைப்பு கொடுக்குறார். தொடர்பு கிடைச்சிருது இல்லை உங்களுக்கு? ஏதோ அங்கங்க படிச்சதெல்லாம் இப்ப தொடர்ச்சியா நினைச்சு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த பயிற்சிக்கு வந்தீங்கன்னு தெரியாது. குறைஞ்சபட்சம் இந்த விஷயத்திலேயாவது தெளிவா எந்த மாதிரி வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது இங்க இப்போ நீங்க இதுல நின்ன தெரியும். இப்ப நடராஜ பெருமான் அபிஷேகம் பார்க்கறவங்க தேரடி பார்க்கறது, நடராஜ பெருமான் அபிஷேகம் பார்க்கறது, அதுக்கு முன்னாடி சிவலிங்கம் சொல்றது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இடபாரூடர். இப்போ நீங்க பிரதோஷம் நாளைக்கு வரப்போகுது, நாளைக்கு போய் யாரை பார்ப்பீங்க? பிரதோஷ வழிபாட்டுக்குள்ள பிரதோஷத்துல யாரை பார்ப்பீங்க? நந்தியை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் விட்டா நந்தி தேவர் மேல யாரை பார்ப்பீங்க? இடபாரூடர் மேல யாரை பார்ப்பீங்க? அதான் அம்மாவும் அப்பாவும் தான் 2 பேர் தானே வருவாங்க. ஆனா வரலாறு படிக்கும்போது வேற மாதிரி படிப்போம். கோவில் இலிங்கம் பிரதோஷ வழிபாட்டுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கொம்புகளுக்கு நடுவுல நடராஜ பெருமான் ஆடி வர்றார். விஷம் சாப்பிட்டு மறைந்து போன இறைவன், அதாவது விஷத்தை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் காணாம போன இறைவனை எல்லாரும் அலைந்து தேடுகிறார்கள். அதனாலதான் பிரதோஷ வழிபாட்டுல முறையா சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வலமா போய் இடமா போய் மாத்தி மாத்தி சுத்தணும் அப்படின்னுவாங்க. ஏன் மாத்தி மாத்தி சுத்தணும் அப்படின்னா கண்மண்ணு தெரியாம வழி தெரியாம அலையிறது இருட்டுல. அதாவது உலகம் இருண்டு போச்சு, பெருமானை காணணும், அதனால நீங்க எந்த வழியில சுத்துறது எங்க ஓடுறதுன்னு தெரியாம தலைகீழா எல்லாம் மாத்தி மாத்தி சுத்தினா பிரதோஷத்துல சுத்துறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கடவுள் காட்சி தருகிறார். எங்க காட்சி தருகிறார்னா நந்தியினுடைய கொம்புகளுக்கு நடுவுல நடனம் ஆடிக்கொண்டு காட்சி தருகிறார். இதுதான் விஷயம். இந்த காட்சியை வீதி உலாவில் அமைக்க முடியல. திருவீதி உலாவில் சார் நடனம்லாம் நடராஜர் பெரிய கொம்புக்கு நடுவுல எல்லாம் செஞ்சு நடுவில் நடராஜர் எல்லாம் எங்களால வைக்க முடியலன்னு இன்னைக்கு சொல்ல முடியாது இல்ல. அன்னைக்கு முடியலன்னு வச்சாங்களா, எப்படி வச்சாங்கன்னு சொல்ல முடியும்? இப்ப அன்னைக்கு தெரியாம வச்சாங்களா, தெரிஞ்சு வச்சாங்களா, எப்படி வழிபாடு போச்சு அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன்சுடர் அச்சுடர் கண்டு இங்கு ஆறறிவார் அறிவாரெல்லாம் வெண்திங்கள் கண்ணி சடை வேதியன் என்பரே. திருவண்ணாமலை பாட்டுதான் தேவாரம். அதாவது கடவுளை பத்தி சொல்லும் போது அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன்சுடர், இந்த இருட்டெல்லாம் கடந்து இதை ஊடுருவி கொண்டு ஒரு ஒளி போகிறது. அது போகுது, இருக்குது, நான் பிடிச்சி சொல்ல முடியல, இருக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம லெவல் அவ்வளவுதான். அதை நிறுத்தி வச்சு பார்த்தது காரைக்காலம் யாரும் அவங்க தனியா சொல்றாங்க. அது அற்புதமா தெரியுது, அந்த ஜோதி மின்னல் உரு மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அததான் கோல் ஆகாரலிங்கம். அந்த ஜோதி உங்களுக்கு அதாவது உங்க இல்ல ஒரு நீவார தானியத்தின் மலம் மாதிரி இருந்து அங்குட்ட அளவுல லிங்கமா உங்களுக்கு தெரியுது. அதுல ஆன்மா அளவுல கடவுள் இருக்கிறார். இதுதான் லிங்கம் அப்படின்னு படிச்சு வந்தாச்சு. நல்ல ஞாபகம் இல்லை. இப்ப படிச்சதுதான் இதோட தொகுப்பு. இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அந்த ஜோதி என் கண்ணுக்கு தெரியல, அதை நான் தெரியுதுன்னு சொல்லும் போது அது என்னன்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா வெந்திங்கள் கண்ணி சடை வேதியன் அச்சுடர் கண்டு இங்கு ஆறு அறிவார் அறிவாரெல்லாம் வெந்திங்கள் கண்ணி சடை வேதியன் என்பரே. அவனை சொல்லணும்னா இது யாருன்னு கேட்டா இப்ப ரிஷப வாகனத்துல பெருமான் வராருல, இவங்கதான் அது. அவ்வளவுதான். அந்த ஜோதியை நான் சொல்லல, அது யாருன்னு சொல்ல வந்தா இந்த 2 பேரா எனக்கு சொல்ல தெரியும். அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் உலகம் சொல்லுது இல்ல, அதான் அது அப்படின்னு அவர் அழகா சொல்றார். இப்போ கோயில் புராணத்துல ரிஷப வாகனத்தின் மேல வர்ற சிவனும் பார்வதியும் எதை சொல்றாங்க? இந்த நடராஜரை நீங்க எப்படி பார்க்கணும்? சிவலிங்க விஷயமா பாருங்க. அதானே நடம் சிவலிங்கம் அது இசைய நினை. அதுதான் எது ஆணை.
இப்ப நீங்க இவ்வளவு நாளா என்ன படிச்சிருப்பீங்க? இப்ப நடம் சிவலிங்கம் அது நினை அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப நீங்க திருக்கோயிலுக்கு போறீங்க, எங்க மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன். போன உடனே அங்க வந்து சிவலிங்கம் இருக்கும். அம்பாள் கோயிலுக்கு போறவங்க அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு சிவலிங்கம் போனாலும் சரி, இல்ல சிவலிங்கத்தை பார்த்துட்டு அம்பாள் கோயிலுக்கு போனாலும் சரி, அதுக்கப்புறம் நடராஜர், அதுக்கப்புறம் தியாகராஜர், இப்படி அங்க சாமிங்கெல்லாம் நிறைய இருக்குது. இப்ப எதுக்கு அந்த சாமிலாம் வந்ததுன்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுங்க? நடராஜர் அங்க ஆடிங்கிறார், தியாகராஜர் உட்காந்துட்டு இருக்கார், அங்க அம்மா பட்டுப்புடவை கட்டின உட்காந்துக்கிறாங்க, இங்க ஐயா வந்து ஒரு மாதிரி இருக்கிறாரு, இப்படின்னா ஒரு கதை சொல்லிட்டு இருப்போம், அவ்வளவுதானே. இப்ப எதுக்கு இதெல்லாம் வந்தது அப்படின்னு கேட்கிறப்ப என்ன பதில் சொல்லுவோம்? ஆனா ஒரே அமைப்புக்குள்ள இதெல்லாம் வருது. எப்ப சிவலிங்க நடராஜராச்சு, சிவலிங்க நடராஜரான பிறகு சிதம்பரத்துல கேட்டா அதை தாண்டி சிதம்பர ரகசியம் வேற ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம். அதுதானே நம்ம தொடர்ந்து, அதுதான் இப்ப தகராலய ரகசியம் நம்ம படிக்கிறோம். அப்ப சிதம்பர ரகசியம், தகராலய ரகசியம், இதுக்குள்ள இவ்வளவு கூட்டல் குழப்பம் கழித்தெல்லாம் இருக்குது. அதை நீங்க ஒரு தெளிவுபடுத்துறது தான் இந்த லிங்க பத்திய நாம இங்க கொண்டாந்து முடிக்கிற விஷயத்துல நம்ம தெளிவாகிற, அந்த தகராலய ரகசியத்துக்குள்ள வர்றவங்க தெளிவாகிற விஷயம். இப்ப நீங்க மருந்தீஸ்வரர் கோயில்ல பாக்குற சிவலிங்கம் வேற. இப்ப பாம்பன் சாமி சொல்றாரு இல்ல, இந்த உலக கிருத்தியங்களுக்காக சொல்லப்படுகிற எலிங்கம் என்று பார்த்தால் அதுவும் ரைட். இப்ப உலக கிருத்தியங்களுக்குன்னு பாக்குறதா அருவம், உருவம், அருவுருவம். அருவம், உருவம், அருவுருவம் அப்படிங்கிறதுல அது சதாசிவலிங்கம். எது? திருக்கோயில்ல பாக்குறது. இந்த சதாசிவலிங்கம் என்ன பண்ணும் கேட்டா, இந்த உலகத்தை படைச்சி காத்து அழித்து நாம அதுல அனுபவிக்கிறதுக்கு உதவும். படைத்து காத்து அழித்து மறைத்து அருளல் செய்யும் அப்படின்னு ஐந்தொழில அதுக்கு எழுதுவாங்க. அப்புறம் நடராஜர் எதுக்கு இருக்கிறாரு? அப்புறம் அவருக்கு என்ன டியூட்டி போட்டிருக்குது? இந்த ஐந்தொழிலுக்கு இப்ப 5 கடவுளையும் வச்சிருவோம். யார? படைத்தல் பிரம்மன், அப்புறம் காத்தல் திருமால், அழித்தல் ருத்ரன், அப்புறம் மறைத்தல் மாகேஸ்வரம், அதுக்கப்புறம் அருளல், அப்புறம் வந்து அதாவது ஈஸ்வரன், இப்படிலாம் நீங்க பேர் கொடுத்துருவீங்க. இந்த 5 கடவுளை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு கிடையாது. நீங்க புராணத்துல பாக்குற பிரம்மன் திருமால் கிடையாது. இந்த 5 பேரும் பரம்பொருளினுடைய வேற வேற தொழிலால் பெற்ற பெயர்கள். கடவுளுக்கு 9 பேர் இருக்குது. என்னென்ன பேரு? நாதம், விந்து, சிவம், சக்தி, சதாசிவம், மாகேஸ்வரன், அப்புறம் என்ன ருத்திரன், அதுக்கப்புறம் மால், பிரம்மன், இப்படி 9 பேர். இந்த 9 பேரும் நீங்க பிரம்மன் திருமால்னு புராணத்துல படிக்கிறவங்க கிடையாது. 9 வேலைக்கு 9 பேர் வாங்குற ஒரே கடவுள். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏகநாதனே நடிப்பன். இந்த நவந்தரு பேதம்னு பேர் அதுக்கு சித்தாந்தத்துல. நவந்தரு பேதம் அப்படின்னா ஒரே கடவுள் 9 வேலையை செஞ்சு 9 பேர்ல வேலை செய்யறார். இந்த கடவுள் மாகேஸ்வரன் வர்றப்பதான் காலபைரவரா வர்றது. மாகேஸ்வரன் வர்றப்பதான் ஆணையோட தோலை உரிக்கிறது. மாகேஸ்வரன்ல தான் மார்க்கண்டேயருக்கு அருள் செய்யறது. இப்படி திருவிளையாடல் 24 மூர்த்தமும் மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு பேர். நமக்கு ஞானம் கொடுக்கிற காலத்துல சிவம்னு பேர், நம்ம நல்லா வேலை செய்யற காலத்துல சக்தின்னு பேர். இந்த ரெண்டும் சமமா இருந்தா சதாசிவம். இப்படி இந்த எல்லாத்துக்கும் ஒரு 9க்கும் பேர் கொடுத்துருக்கும். இது வந்து தத்துவமா வர்ற படிமுறையில வர்ற விளக்கம். இதெல்லாம் தத்துவ ஆராய்ச்சியா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 9 கடவுளை படிச்சீங்கல்ல, இதுல நடராஜர் எங்க வராரு? சில பேர் மாகேஸ்வர மூர்த்தத்திலேயே சேர்ப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடராஜ பெருமான் வழிபாடு எப்ப வந்தது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய இலக்கியங்கள்ல தமிழ்நாட்டில் கிடையாது. கலித்தொகையோட கடவுள் வாழ்த்து பாட்டு, இந்த நடராஜர் டான்ஸ் தான் வரும், நடனம் தான் வரும். அதுல காளியோட பெருமான் எதிரில் நின்று போட்டியா ஆடுவான். உமையம்மையார் மத்தளம் வாசிப்பாங்க. அந்த மாதிரி அந்த காட்சி இருக்கும் கலித்தொகையோட கடவுள் வாழ்த்துல. இதெல்லாம் ரொம்ப பின்னாடி. எது?
காரைக்கால் அம்மையார் இந்த கடவுள் வாழ்த்து பாடலாம் பின்னாடி காரைக்கால் அம்மையார் திருமூலர்லாம் வந்த பிறகு இந்த பாட்டை பாடி முன்னாடி வைக்கிறாங்க, எது கடவுள் வாழ்த்துன்ட்டு. ஆனா பழைய பாட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி நடனம்லாம் கிடையாது. காரைக்கால் அம்மையார் திருமூலர் வந்த பிறகுதான் நடராஜர் தமிழ்நாட்டுல தெரிகிறார். அதுக்கு முன்னாடி பதஞ்சலியும் வியாக்கரபாதரும் புலியும் பாம்புக்கும் தான் நடராஜர் தெரியும். பேரு வச்சா அப்படித்தானே, பதஞ்சலினா யாரு, புலிக்கால் முனிவர், வியாக்கரபாதர்னா புலிக்கால் முனிவர், பதஞ்சலினா பாம்பு. அப்ப பாம்புக்கும் புலிக்கும் தான் அவரை தெரியும் அப்படின்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு. அதாவது அதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி ஆள் யாரும் சொல்லல. காரைக்கால் அம்மையார் கைலாயம் போயிட்டு வந்தவங்க உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் தான் நடராஜரை பத்தி பேசுறாங்க, அங்கதான் பேசுறாங்க கைலாயத்துல. அதே மாதிரி நம்ம திருமூலர் காசி அந்த வடநாட்டுல இருந்து தான் யாத்திரையா இங்க வந்தவர். அவர் தான் நான் நந்தி மரபில் நாதனை கண்டேன்னு சொல்றது, அவர் தான் திருக்கூத்து தரிசனம்னு பாடுறது, எங்கும் நட்டம் எங்கும் திருமேனி சொல்றதெல்லாம் அவர் தான். காரைக்கால் அம்மையார் முன்னாடி அற்புதம் சுடுகாட்டுல நடனத்தை பத்தி தெளிவா திருவாலங்காட்டு திருப்பதி இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் மாணிக்கவாசகர்லாம் அவங்களுக்கு வரார். நடனம் அப்படிங்கிற விஷயம் நடராஜ பெருமான் வந்த போது அதை சாஸ்திரத்துக்குள்ள, இப்ப திருமூலர் சொல்றது காரைக்கால் அம்மையார் சொல்றதுலாம் இருக்கட்டும், சித்தாந்தம் சிவலிங்கம் அம்பாள் இந்த வழிபாடெல்லாம் வந்த பிறகு யாரை கொண்டு வருது, நடராஜரை திருக்கோயிலுக்குள்ள கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அதுக்கு என்ன விளக்கம் எழுதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிவலிங்கம் செய்கிற 5 தொழிலையும் வடிவமா நீங்க தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் காற்றீடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு அப்படின்னு உண்மை விளக்கெல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். அதாவது உடுக்கையை சிக்கனவா வீசி, உடுக்கையை வீசி படைச்சி, அப்புறம் நெருப்புல அழிச்சு, இந்த மாதிரி அபயகரத்தால் உங்களை பாதுகாத்து, உங்களுடைய ஆணவத்தை அமுக்கி காலால் அமுக்கி உங்களை அருளில் தூக்கி ஆடுகிற ஆட்டம் அப்படின்லாம். அதுக்கப்புறம் 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வார் நவிலக்கேல் சிட்டன் சிவாய நம எனும் எழுத்து அஞ்சால் அபாயமர நின்று ஆடுவான் அப்படின்லாம் பாட்டு வரும். இதெல்லாம் உண்மை விளக்கம் தான். சிட்டன்னா ஞானம் உள்ள இறைவன், ஆன்மாவை இடமாக கொண்டு ஆடுவான்னு அப்புறம் வரும். முதல்ல என்ன சொன்னாங்க, தோற்றம் துடி இந்த உலகத்தை படைக்கிறதுக்காக ஆடுற நடராஜ பெருமான். அதுக்கப்புறம் சிட்டன் சிவாய நம என்னும் எழுத்து அஞ்சாலே அபாயமர நின்று ஆடுவான் அப்புறம் சொல்லுவாங்க. அதுக்காக நடுவில் உண்மை விளக்கம்லாம் போய் திருவருட்பயன் உமாவி சிவாச்சாரியார் தான் நடராஜ பெருமான் வழிபாட்டுல சாஸ்திரவாதிகள்ல ரொம்ப பெரிய அளவுல பண்ணவர். உமாவி சிவாச்சாரியார் தான் முத ஜோதியில கலக்கிறதுக்கு சாட்சியை கொடுத்தவர். திருஞான சம்பந்தர்லாம் நாயன்மார்கள் வரலாறுக்குள்ள வர்றவங்க அதுக்கு பிறகு சாஸ்திரத்துக்குள்ள ஜோதிக்குள்ள நம்ம முத்தி அடையும் போது அந்த வடிவம் தெரியும் அப்படிங்கிற வரலாறுக்கு சாட்சி உமாவதி சிவாச்சாரியார் தான். பிள்ளையை அடிப்படையாக கொண்டு அவர் தான் செய்யறார். முத அவர் என்ன பண்றாரு, அந்த பெத்தான் சாம்பானுக்கு அவர் தான் முத்தி கொடுக்குறார். முத்தி கொடுக்குறாருன்னா எதிரில் நாம பார்க்கும்போது நெருப்பு தெரியும், அந்த நெருப்புல அவங்க இருப்பாங்க. இதுதான் அவர் காட்டினது. அதை அவர் ராஜா வந்த பிறகு அவனுக்கு செஞ்சு காட்டுறார். கள்ளி செடிக்கு முத்தி கொடுத்து செஞ்சு காட்டுறார். அந்த உமாவதி சிவாச்சாரியார் பரம்பரையில 4ஆவதா வந்த சிஷியனுக்கு பேரு சிவபிரகாசர்னு பேர். அவரு என்ன பண்றாருன்னா, திருவண்ணாமலையில இருந்த சித்தர் சிவபிரகாசர் அல்லது ஆதி சிவபிரகாசர்னு பேர். அவருடைய குரு பூஜை நேற்று அமைஞ்சது. அவர் மொத்தம் 128 மடத்தை தமிழ்நாட்டில் உண்டாக்குறார். 64 மடத்தை வீர சைவத்துக்கு கொடுக்கிறார், 64 மடத்தை சைவத்துக்கு கொடுக்கிறார். திருவாவடுதுறை மடம்லாம் அவரால் வழங்கின மடம். அந்த சித்தர் சிவபிரகாசர் அல்லது ஆதி சிவபிரகாசர் முழையூர் அப்படிங்கிற நம்ம பழையாறை அப்பர் பெருமான் முத்தி அடைஞ்ச அந்த தலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் நவலிங்க தீர்த்தத்தை கரையில தான் பூமி பிளந்து ஜோதி வடிவாக சமாதியானவர். அவருடைய சிஷியன்ல ஒருத்தர் தான் யாரு, குமாரதேவர். குமாரதேவருடைய சிஷியன் தான் யாரு, திருப்போரூர் சிதம்பர சாமிகள். அவர் ஜோதி வடிவாக முருகன்ல கலந்தவர். இப்ப இந்த ஜோதியா கடவுள்கிட்ட கலக்கிற வரலாறெல்லாம் இந்த தில்லையை அடிப்படையாக கொண்டு நடராஜ பெருமானை அடிப்படையாக கொண்டுதான் தெரியும். சுந்தரருக்கும் அதுதான் தெரிஞ்சது. சுந்தரர் தான் என்ன பண்றாரு, உடல் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமன்னு சொன்னது அவர்தான். அவர்தான் என்ன சொல்றாரு, பேரூரதம் பெருமானை பெரியானை தில்லை சிற்றம்பலத்தே பெற்றாமன்றேன்னு சொன்னது அவர் தான். பேரூர்ல நடராஜ பெருமான் ஆடுறான், ஆனா அவன் சிதம்பரத்துல தெரிகிறான். அதை பார்த்தாதான் மரணம் இல்லாம நாம ஜோதி உடம்பை பெற முடியும்னு சொன்னவர் சுந்தரர். அப்ப நடராஜ பெருமானை வச்சுதான் இந்த ஜோதியை விளக்கிற விஷயம் எல்லாம் வருது.
எதுக்குள்ள? கடவுள் அனுபவம் வரலாறுல. அப்ப ஏன் பார்த்து கம்மிடுங்க? நீங்க கம்மி இருங்க. ஹலோ, உங்க வேலையை பாருங்க, அடுத்த வேலையை பாருங்க. அப்புறம் நீங்க ஜோதி வழிபாட்டுக்குள்ள வர்றீங்க அப்படின்னா, இப்ப நான் எளிமையா இருக்கும், அதை பத்தி இருக்கலாம். நீங்க மனுஷன் தப்பு பண்ணும்போது பத்த மாட்டீங்கல்ல, உங்களுக்கு இலக்காரமா தெரியறதுல தானே விளையாடுவீங்க. அதுல மனிதன் ஜோதி வரலாறுக்குள்ள வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் திருமூலர் இல்லைன்னா அந்த வரலாறு நமக்கு தெரியாது. இந்த வரலாறுல தான் நடராஜரை நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல கோயில்ல வைக்கிறோம் அப்படின்னா, ஏன் வைக்கிறோம், எதுக்கு வழிபடுறோம், அதுக்கப்புறம் ஏன் தியாகராஜர் வராரு அப்படின்னா அர்த்தம் இருக்குது எல்லாத்துக்கும். அந்த தியாகராஜர் 7 தியாகராஜர், அவர் தான் சப்த விடங்க தலம். அதை தாண்டி எந்த 7 இல்லாம ஒரே இடமா இருக்கிறது திருவொற்றியூர் தியாகராஜர். இப்படிலாம் வரலாறு வருதுன்னா வெட்டியா வரல, சும்மா வரல. இதுக்குள்ள இந்த மனிதர்கள் கடவுள் அனுபவிச்சு அந்த வரலாற்றுக்கு உள்ள வாய்ப்பு கொடுக்குறாங்க. யாருக்கு? இந்த வரலாறு உண்மை அப்படிங்கிறத காட்டுறதுக்கு, கடவுள் நிலைநாட்டுறதுக்கு அவங்க அதுக்கு தகுதியா நிக்கிறாங்க. இதுதான் அதோட பயணம். அதுல நடராஜர் அப்படிங்கிறவர் நீங்க சிதம்பரத்துல பார்த்தாலும் சரி, திருவான்மியூர்ல பார்த்தாலும் சரி, நடராஜர் அப்படின்னா இப்ப நீங்க திருவான்மியூர்ல பாக்குறீங்க அப்படின்னா, திருவான்மியூர்ல நடராஜரை நீங்க பார்க்கறதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லிங்கம் படைத்தல் காத்தல் அழித்தலா இருக்குது. அந்த தொழில நான் ஏன் அனுபவத்துல பார்க்கணும் அப்படின்னா நடராஜர் துணை செய்யணும். இது திருவான்மியூர்ல பாக்குறது. அதே திருவான்மியூர் வரலாறு உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம். திருவான்மியூர் வரலாறு வெறும் லிங்கமா இல்லாம இல்ல அது வால்மீகி முனிவர் என்கிற ஒரு சித்தருடைய அனுபவமா நமக்காக தரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அது வைத்தியமா இருந்து அந்த அனுபவத்துல மிகப்பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் அது வேற. அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்ப வால்மீகி முனிவர் என்கிறவர் பழனிக்கு இணையா இங்கே லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணார். அதனால அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற எல்லாமே மருந்து, அது இறைவனும் மருந்து, சின்ன சின்னது பொருளும் மருந்து அப்படின்னு பாக்குற அந்த உணர்வு வேற. அது எல்லாருக்கும் தெரியாது. ஆனா வரலாறு ரீதியா உங்களுக்கு கோயில் வழிபாட்டுக்குள்ள நடராஜர் அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, படைத்து கொடுத்த விஷயம் அனுபவம் ஆகுறதுக்கு நடராஜரை பாக்குறோம். அனுபவம் ஆகும்போது இந்த உடம்பு உயிர், இந்த உடம்பு உயிர்ல இது ரெண்டும் சேர்ந்து அனுபவிக்கிறதுக்கு நடுவுல கடவுள் முதல்ல ஆடணும். அதுதான் எது முதல் ஆட்டம். நடராஜரை தோற்றம் துடியாதனில்னு பாக்குறீங்கல்ல, அந்த லிங்கம் 5 தொழில செஞ்ச பிறகு நடராஜருக்கு ஏன் அந்த பேர் வருது? லிங்கம் 5 தொழில செய்து, ஆனா அந்த தொழிலை செஞ்ச பிறகு நடராஜருக்கு ஏன் அதே தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி 4 மலர்ப்பதத்தை நாடும் ஏன் வருது? ஏன் வருதுன்னு கேட்டா, ஆடுற பெருமான் அந்த பேரே ஆடுறான் அப்படின்னா இயங்குகிறான்னு அர்த்தம். இந்த கல்லு மண்ணு தண்ணி இதெல்லாம் படைத்து தருகிற அந்த 5 தொழில் இறைவன் உடம்பு வரைக்கும் அதை செயல்படுத்தினாலும் உயிர் என்ற ஒன்று அந்த உடம்போடு சேர்ந்து படைத்தல் காத்தலை அனுபவிக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஆடுறதுதான் சிவலிங்கத்தை தாண்டி இருக்கிற நடராஜர். முதல் கட்டம். 2வது தான் சிவய நம என்கிற எழுத்தினாலே ஆன்மாவை இடமாக கொண்டு ஆடுறது. முதல்ல உடம்பையும் உயிரையும் சேர்த்து வைப்பதற்கு ஆடுறது. சிவலிங்கம் படைத்து காத்து அழித்து தருகிறது என்று சொன்னால் அந்த படைத்து காக்கப்படுகிற அந்த உடம்பு அல்லது பொருள்களில் ஆடுகிற நடராஜர் முதல் நடராஜர். இவர் தான் யாரு? பஞ்சசபை நடராஜர். எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? குற்றாலம், நெல்லை, மதுரை, சிதம்பரம், இந்த 4 இடத்திலேயே இருக்கிற அந்த பஞ்ச சபை அல்லது 5 சபை தான் உடம்பை இடமாக கொண்டு உங்க உடம்பை வாழ வைக்கிற நடராஜர். அதுக்கப்புறம் உயிர்ல ஒருத்தர் ஆடணும். அவர் யாரு? அவர் தான் தியாகராஜர். அவர் தான் அஜபா நடனம்னு பேர். அவருக்கு கால் கிடையாது. அவர் தஞ்சாவூர் பொம்மை. தஞ்சாவூர் பொம்மன் தனியா வரல, இந்த தியாகராஜரை காட்டுறதுக்காக வந்துதான். அது எல்லாருக்கும் தெரியாது.
தஞ்சாவூர் பொம்மைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால் ஆன்மா வருது. ஆன்மாவை இடமாக கொண்டு ஆடுகிறவர் தான் தியாகராஜர். அவரு இந்த ஆன்மாவை மூலாதாரத்திலிருந்து இந்த புருவ மத்தி வரைக்கும் கொண்டு வந்து அதோட தான் கலந்து அதுக்கு அனுபவம் தர்றவர் தியாகராஜர். இதுதான் சப்த விடங்க தலத்துக்கு நந்தியை கூட்டிக்கிட்டு போற வழிபாடு. இந்த சப்த விடங்க வழிபாடுன்னு ஒண்ணு நடக்கும் திருவையாறு, திருவாரூர்ல. 7 ஸ்தானத்துக்கு நந்தி தேவரை 6 இருக்கிற இடத்துல இருந்து 6 இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. கடைசியில நந்திக்கு கல்யாணம் நடக்கும். நந்திக்கு கல்யாணம் நடக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் அந்த ஆன்மாவை அருளில் கலக்க வைப்பது. இப்ப சொல்லுங்க பாப்போம், இதுதான் ஆவிடை. இந்த சுத்தி இருக்கிற சக்கரத்தோட நீங்க கலக்கணும்னாலே தியாகராஜர் வேணும். இதுக்கு அப்புறம் திருவொற்றியூர் தியாகராஜர்னா யாருன்னு கேட்டா, நீங்க இறைவனோட கலந்து, அருள்ல கலந்து, உடம்புல கலந்து, உலகத்துல கலந்து நிலையான வாழ்க்கையை பெறணும் அப்படின்னா திருவொற்றியூர் தியாகராஜர் கலக்கணும். இப்ப நடராஜரு அவர் தான் தியாகராஜரு, அவர் தான் திருவொற்றியூர். இப்படி வரலாறு எதுக்குள்ள வருது? அனுபவத்தினுடைய உண்மையை சொல்றதுக்கு வருது. இதுக்கு நடுவுல சிதம்பரத்துல அந்த நடராஜ பெருமானை நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா அவரை இந்த கோயில் புராணத்துல நீங்க நடனமிடும் குகனா பாருங்க அப்படின்னு சொல்றதும், அதுக்கு பிறகு நடராஜ பெருமான் விஷயமா நீங்க பார்க்கும்போது உங்க ரகசியத்துல இருக்கிற கடவுளா பாருங்கன்னு சொல்றதும் இப்பதான் உங்களுக்கு புரியும். எப்ப புரியும்? முதல்ல நான் சொன்னேன்ல, இப்ப நீங்க சிதம்பரத்துல நடராஜரை பாக்குறீங்க. அங்க நடராஜர் திருமூலர்னு ஒரு பின்னாடி லிங்கம் இருக்கும். திருமூலர் அப்படிங்கிற லிங்கம் அது நீங்க சதாசிவலிங்கமா பாக்குறீங்களா அல்லது திருமூலர் சமாதியா பாக்குறீங்களாங்கிறதுலாம் உங்க அனுபவம். அதாவது சிதம்பரத்துல இருக்கிற திருமூலர் அப்படிங்கிற கடவுளோட அந்த கோயில் இருக்குல்ல, அது திருமூலருடைய சமாதி அப்படிங்கிறது அனுபவஸ்தர்கள் சொல்ற விஷயம். வரலாறுக்குள்ள நம்ம அதை தெளிவா எழுத முடியாது. அதை எப்படி பார்த்தாலும் சரி. ஆனா நடராஜர் அப்படின்னு பார்த்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றப்ப எதுக்கு பண்ணுவாங்க? பக்கத்துல ஒரு ஸ்படிகலிங்கத்துக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. நடராஜருக்கு அபிஷேகம் அப்பறப்ப ஆயிரங்கால் மண்டபத்துல வச்சு உங்களுக்கு பண்றாங்க. இதான வரலாறு நீங்க பாக்குறீங்க. இந்த ஆயிரங்கால் மண்டபத்துல வச்சு நடராஜர் அபிஷேகம் அப்படின்னா அதுக்கு என்ன பின்னணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்தரத்துல இருக்கிற 1000 இதழ் தாமரை விரிஞ்சி உடம்பு பாலா பொங்கி மாங்காய் பாலா தேங்காய் பாலா நீங்க சாப்பிடுற இடம்லாம் அதான். இப்ப ஆதாரத்துல இருந்து இப்ப யோகத்துல இதெல்லாம் உண்மையா பொய்யானா கண்டிப்பா உண்மைதான். ஆனா அதுவே தெளிவான முடிவு அப்படின்னு நாம எடுத்து முடிவு கட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, உடம்ப நிலையா வச்சிருக்கிறது அப்படின்னு வந்த திருமூலர் அதுல தோல்வி அடைகிறார். எதுல? 1000 இதழ் தாமரையை விரிஞ்சி நடராஜரை கொண்டு வந்த திருமூலர். நடராஜர் உடனே சிலையா தூக்கின்னு வந்தாரு நினைக்காதீங்க. திருட்டு வேலை பண்ணாரு, அங்க ஒரு சிலையை தூக்கின்னு வந்தாரு, பற்றையில செஞ்சு நினைச்சு கூடாது நம்மளுங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அந்த அனுபவத்துல வர்றவங்க இங்க அதுக்கு வடிவம் கொடுப்பாங்க. உடனே காரைக்கால் அம்மையார் ஒரு சிலையை தூக்கின்னு வந்து வச்சாங்க, திருமூலர் ஒரு சிலையை தூக்கின்னு வந்து வச்சாரு நினைச்சு போறீங்க. அந்த நடராஜ அனுபவம் எப்படி வருகிறது அப்படிங்கறதான் அதுக்குள்ள இருக்கிற வரலாறு. இப்போ அந்த 1000 தூண் உள்ள அந்த மண்டபத்துல நடராஜர் நிக்கிறார். அப்படி அங்க அபிஷேகம் நடக்குதுன்னா என்ன அப்படின்னா, உங்க மூலாதாரத்துல இருந்து ஆன்மா இந்த உடம்ப மேல ஆட்கொண்டு இந்த புருவ மத்தியில நிறுத்தி அந்த மூளையில இருக்கிற விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு செயல்படுத்துற விஷயம் வருது அப்படின்னா இந்த உடம்ப வச்சு உங்களுக்கு அனுபவம் கிடைக்குதுன்னு அர்த்தம். 1000 கால் மண்டபத்துல வர்ற அபிஷேகம் முடிவான அனுபவம் கிடையாது. எதை வச்சு வருது? அது இந்த உடம்ப வச்சு வருது. அதுதான். இதெல்லாம் யாரு அனுபவிக்கிறாங்க? முக்கால்வாசி இந்த ஆம்பளைங்க சொல்றதெல்லாம் இதான். பெண்கள் இதுக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, அப்ப
மணப்பாம்பு ஒண்ணு இருக்குது, அது மேல எழும்பும், மேல போய் தலையில சுத்தும், தலையில சுத்தி அந்த தாமரை பொங்கும், அங்க பால் ஊத்தும். இது உண்மைதான். ஆனா அனுபவத்துல வர்ற விஷயம், அத முடிவான அனுபவமா வர்ற விஷயம் கிடையாது இது. இதுலதான் திருமூலரும் முதல்ல வர்றார். ஆனா காரைக்காலம் நேரம் அதுல போல, அவங்கதான் தெளிவா இங்க தொண்டு மூலமாவே கைலாயம் போயிட்டு நேரா அற்புதத்தை பாக்குறவங்க. அவங்கதான் ஆணவத்தை ஒழிச்சு கடவுள்ங்கிற அன்பை உலகத்துக்கு திருமூலருக்கு முன்னாடி அடையாளப்படுத்திவாங்க. அவங்க காட்டினதுனாலதான் திருமூலருக்கே நடராஜரோட அடுத்த கட்டம் தெரியுது. அம்மா காட்டினதுனாலதான் அவர் ஐயாவுக்கே அப்புறம் தெரியுது. இல்லாட்டா இதுங்க மிதக்கும். இப்ப மிதக்கிற மாதிரி நிறைய பேர் அங்க கிளம்புது இங்க கிளம்புதுன்னு மிதக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. அப்ப அவரு திருமூலருக்கே அவங்க காட்டின அந்த உண்மையில தான் அன்பே சிவமாவதுன்னு அவர் எழுதினார். அந்த அம்மா தான் முதல்ல பேரன்பே இன்னும் பெருக்குன்னு சிவத்துக்கு அடையாளப்படுத்தினதெல்லாம் காரைக்கால் அம்மையார் தான். இப்போ இந்த 1000 இதழ் தாமரை வெளியே வருது அப்படின்னா அதுல இருக்கிற உண்மையை நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப இங்க பாம்பன் சாமி கூட ஒரு இடத்துல ஒரு குறிப்பு எழுதுவார். என்ன குறிப்பு எழுதினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடிக்கணுமே, இந்த உடம்போட அனாதி சம்பந்தம் ஒரு இடத்துல எழுதும்போது எழுதுவார். என்ன எழுதுவார்னா, சூக்கும உடம்பிலே ஆன்மா அத்துவித சம்பந்தப்பட்டு இருப்பது போல கடவுள் சம்பந்தம்னு ஒரு விளக்கம் எழுதுறாரு இந்த உரையில. அதுதான் பரமான்மான்னு நீங்க சொல்றதுக்கெல்லாம் இடம் அப்படின்லாம் விளக்குவார். அதை படிக்கும் போது படிக்கிறேன், உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற விஷயமா சொல்லிடுறேன். நான் தொடக்கத்துல இருந்து இப்ப கூட நவந்தரு பேதம் சொன்னேன். நவந்தரு பேதல நாதம் பிந்து சிவம் சக்தி சதா சிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை, அதுக்கப்புறம் அயன் அதாவது அரண் மால் பிரம்மன் இப்ப 9 சொன்னல. இதுல இந்த 9 படிக்கிறீங்கல்ல, இந்த 9 படிக்கிறவங்க இது 5 ஆக்கி இந்த 5ஐயும் மாயையோட 36 தத்துவத்துல ஒரு இடத்துல வைப்பாங்க, முன்னாடி வைப்பாங்க. இதுல இப்ப நீங்க பாக்குறீங்க, இப்போ லிங்கம் இருக்குது, திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் லிங்கம் இருக்குது. அது கல்லுதான், பார்க்கும் போது தொடும் போதும் கல்லுதான். அதுல கடவுள் இருக்குதா இல்லையான்னு கேட்டா கடவுள் இருக்குது. ஆனா அந்த கடவுள் எப்படி இருக்கும் யாருக்காவது தெரியுமா? இல்ல, இது ஒரு கேள்வியான்னு கேட்கக்கூடாது. அதாவது இது அறிவியல் பூர்வமாகவும் இதை நீங்க சொல்லணும். இதுக்காக போய் டெஸ்ட் எல்லாம் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு தான் தெரியும். அதாவது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் சிவய நமன்னு சொல்லி வேள்வி பண்ணும்போது நடராஜர் உருவம் அந்த வேள்வியில வந்தது. படம் நீங்க பத்திரிகையில பார்த்துருக்கலாம், இன்னும் நீங்க நெட்ல தட்டி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் சிவய நம்மன்னு கம்ப்யூட்டர் முன்னாடி அந்த போனட்டிக்ஸ் மெத்தட்ல சொல்லும் போது அந்த நடராஜர் வடிவம் கம்ப்யூட்டர்ல வந்தது அப்படிங்கறத ரஷ்யாவில கண்டுபிடிச்சாங்க. அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சயின்டிபிக்கா இருக்குது. அதுக்கு நான் போல. சயின்டிபிக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்க்கிற பொருள், உங்க கண்ணுக்கு தெரிகிற பொருள், கல்லு மண்ணு தண்ணி, இது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி என் உடம்பும் உங்க கண்ணுக்கு தெரியுது, மரமும் உங்க கண்ணுக்கு தெரியுது, எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரிகிற எந்த பொருளும் அறிவான பொருள் கிடையாது. ஆனா அதுல உயிர் பொருள்கள்னு வருது இல்ல, எது மண், புல்லு, பறவை, பாம்பு, மனிதன் வருது இல்ல, இந்த அறிவு இல்லாத பொருள்ல இது இருக்குது இல்ல, இதோட இது கலக்குமா கலக்காதான்னு கேட்டா கலக்காது. ஆனா கலந்த மாதிரி இருக்கும். எப்படி? இதுல இப்ப புல்லு, அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது. இது நமக்கு தெரியுது, நம்ம உயிர் போயிடுதுல நம்ம சொல்றோம். இப்ப நீங்க இப்ப சில பொருளை வீட்டுல கலக்கறீங்கன்னு வச்சுங்களேன், கலக்கிறது இப்ப உப்பு, மிளகா, புளி இதெல்லாம் கலந்து குழம்பு நல்லா கொதிக்க வச்சா வாசனையா இருக்கும். மிளகா அதிகமா போனாலோ அல்லது உப்பு கம்மியானாலோ வாசனை வராது. சரி, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து கொதிக்க வச்சாதான் குழம்பு கிடைக்கும். சரிதானே? இதுக்கு பேர் கலக்கிறதுன்னு பேர். ஒழுங்கா கலந்தாதான், அதாவது அந்தந்த முறையில கலந்தாதான் புதுசா ஒண்ணு கிடைக்கும். இந்த கலக்காதத கலக்க முடியுமா? இப்ப ஒன்னோட ஒண்ணு கலக்காது. எதோட எது கலக்காது? உங்க வீட்டுல நீங்க சமையல்ல இருந்து அப்புறம் எல்லா பொருள்கள்லையும் கலக்காத பொருள்
அப்படின்னு நீங்க இதோட இது சேராது சார், கொதிக்காது சார், என்ன பண்ணாலும் இது சேராது சார் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறீங்கன்னு, இல்ல தண்ணியில போட்டு கல்லை கொதிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கல் கரையாது, அதே ஒரு கட்டி சர்க்கரையை போட்டா கரை. ஒரு உதாரணம் எளிமையா புரியுற மாதிரி, இந்த கலக்காத பொருள் எது? உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன் சொல்லுங்க பாப்போம். இந்த முடிவை உங்களால ஏத்துக்க முடியுதா? கலக்காத பொருள்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த 5 பொருள்ல தான் நீங்க பாக்குறதே. இதெல்லாம் கலக்கும். கலக்கிற முறை உங்களுக்கு தெரியாது. ஒன்ன வெப்பப்படுத்தி கலக்கலாம், இல்ல குளிர வச்சு கலக்கலாம், அவ்வளவுதான். இல்ல ஆகாயத்துல கலக்கலாம். இப்ப எரிய வச்சு ஒரு மட்டையை எரிய வச்சு அதுல கலந்துருது இல்ல, அந்த மாதிரி எல்லா உலக பொருளும் இந்த 5ல போய் கலந்துரும். இதுல கலக்காதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா இதுங்க எதுக்குமே அறிவு கிடையாது. அறிவான பொருள் அதுல எப்படி கலக்கும்? இப்ப நாமெல்லாம் அறிவாளி. இப்ப இந்த உடம்புல இருக்கிறோம், நாம எப்படி அதுல கலந்து இதுல எந்த பேஸ்ட போட்டு இதுல கலக்கி பிரிக்கிறது? ஆனா இதை பிரியாம வலிக்குது நமக்கு. அங்க அழுத்தினா வலிக்குது, இங்க அழுத்தினா வலிக்குது, மரண அவஸ்தையா இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை நொந்து நூலாயிடுது. ஆனா பிரிக்காத ஒரு உறவுல தெளிவா இருக்குது இந்த உடம்பு. ஆனா இது ரெண்டும் வேற வேற. இது எப்படி சாத்தியமாச்சு? இததான் சுந்தரர் ஆராய்ச்சி பண்ணி ஊன் உயிர் வேறு செய்தான். செத்து போறது இல்ல, உடம்பு இருந்துகிட்டே உனக்கு வர்ற பிரச்சனையில அந்த நீ அதை விட வேற ஆள்னு அதுக்குள்ளே இருக்கிறப்பவே தெரியணும். அது தெரிஞ்சாதான் ஜோதி. இதுதான் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனேன்னு அவர் பாடுறார். இப்ப நாம ஊன் உயிர் வேறு தான், ஆனா வேற அது சுத்தமா நம்மளால அந்த மாதிரி ஒரு நினைச்சு பார்க்க கூட முடியல. அந்த மாதிரி கலந்துருக்கிறோம். இதுதான் நம்ம பிறப்பு. இந்த மாதிரி கலக்கிறதுக்கு யார் காரணம்? அதுதான் இந்த சித்தாந்தத்தில் இருக்கிற மிகப்பெரிய பதில். வேற எதுலயும் அது அவ்வளவு தெளிவா இருக்காது. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல கடவுளே அவனுடைய ஆற்றலால இந்த மெட்டீரியலுக்குள்ள சிவமாவும் சக்தியாவும் கலப்பான். அவன் நின்று அது நம்ம உடம்புல நம்ம உயிர்ல நின்று அதை வச்சு அறிவு இல்லாத உடம்புல போய் நின்று அதை கனெக்ட் பண்றான். இததான் திருமூலர் கண்டுபிடிச்சு எங்கும் திருமேனி எங்கும் நட்டம் எங்கும் சிதம்பரம். கடவுள் உயிரில்லாத அறிவு இல்லாத பொருள்களில் கலந்து இருக்கிறான். அதை கலக்கிறதுக்காக அவன் சக்தி என்கிற பொருளாக மாயையில் நிற்கிறான். உயிர் இல்லாத பொருள் மூலமாக அறிவு வர வேண்டும், அதற்காக சிவம் என நிற்கிறான். இப்ப நீங்க பார்க்கிற சிவமும் அவன் கடவுளா? கடவுள் தான், ஆனா கடவுளோட ஒரிஜினல் கிடையாது. இப்ப நீங்க ஒரு கல்லை பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க? அதுல கடவுள் அருளால் இருக்கிறான், ஆனா அவனே இருக்கிறானான்னு கேட்டா நீங்க அவனை பார்த்தாதான் அதுல தெரிவான். ஆனா அதை பார்த்தா அவன் அருள் தான். இந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு? ஏதாவது புரிஞ்சா பார்த்துக்கலாம். ஆனா என்னால ஓரளவுக்கு சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் இந்த கடவுள் அந்த லிங்க வடிவத்துல அருளும் சிவமுமாக அல்லது ஆற்றலும் சிவமுமாக இருக்கிறான்னு பாக்குறீங்கல்ல, அது என் பிறப்புல அனுபவிக்கணும்னா நடராஜரா தெரியணும். இந்த நடராஜர் இந்த உடம்புல நான் என் ஆற்றலை எழுப்புனா அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல இந்த உடம்பு மூலமா என்ன மாதிரி நிலைத்தன்மைக்கு நீங்க போகணுமோ அது கிடைக்கும். அவ்வளவுதான். இது என்னது? அது அருளை அடைதல்னு பேர். ஆனா இதுல என்ன இல்ல, கடவுளை அடைதல்னு கிடையாது. இந்த இருதய ஆகாயத்துல அந்த 8 தாமரை இடைச்சக்கரத்துல அந்த அருளை அடைஞ்சீங்கன்னாதான் உங்க அளவுல கடவுள் வந்து அதுதான் ஆன்மலிங்கம். இப்ப நடராஜரை பாருங்க. இப்ப நடராஜரை எப்படி பாப்பீங்க? இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, அது எந்த நடராஜரு? சிவன் கோவில்ல சிவலிங்கமா படைத்தல் காத்தல வச்சு அதுக்கு மேல நம்ம உடம்ப வச்சு நாம அனுபவிக்கிறதுக்கு நடராஜரை வச்சாங்கல்ல, அந்த நடராஜரை பார்க்கறதுக்கும் அந்த நடராஜர் யாரு? சிவனை விட பெரியவர். ஆனா இப்போ சிவன் நடராஜர்ல சிவலிங்கத்தை பாருனா இவர் யாரு? இவ்வளோ நாள் இவ்வளோ தத்துவம் இருக்கு சார் தமிழ்ல. அதை ஒரு தெளிவா ஒரு தொகுப்புக்கு வர்றதுக்கு இது இந்த தகராறு ரகசியம் முதல்ல வராது இல்ல.
இப்ப என்ன புரிஞ்சுதா இல்ல? மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இப்ப அது அப்படியே வச்சிருங்க. இப்ப நீங்க நடராஜர் ஆயிரங்கால் மண்டபத்துல அபிஷேகம் பாத்தீங்களா? இப்ப நேரா நடராஜர் முன்னாடி வந்து நின்று இப்ப சிதம்பர ரகசியம் பாக்குறீங்க. இப்போ சிதம்பரத்துக்கு அடிப்பட்டதுன்னா ஞாபகம் வரக்கூடாது உங்களுக்கு. சிதம்பர ரகசியம் பாக்குறீங்க அப்படின்னா சிதம்பர ரகசியம் எப்படி பாப்பீங்க? நீங்க சிதம்பர ரகசியம் தமிழ்நாட்டுல எந்த படத்துலயும் பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடத்துல படத்துல போட்டிருப்பாங்க. இலங்கையில சிவத்தொண்டன் நிலையம், அது பேர் என்ன, யோகர் சுவாமியுடைய சமாதி நிலையம் அல்லது சிவத்தொண்டன் ஒரு அமைப்பு, அவங்க போட்ட திருவாசகம், அவங்க போட்ட பெரிய புராணம், இதெல்லாம் அட்டப்படத்துல அந்த தகராலய ரகசியம் அல்லது சிதம்பர ரகசியம் தெரிகிற மாதிரி படம் போட்டிருப்பாங்க. நடராஜர் உள்ள, நடராஜருக்கு நீங்க இடது பக்கத்துலயா, அவருக்கு வலது பக்கம், நமக்கு இடது பக்கம், பார்க்கறவங்களுக்கு இடது பக்கம், நடராஜருக்கு வலது பக்கம் ஒரு விளக்கு இருக்கும். அதுக்கும் பின்னாடி ஒரு சின்ன நீலத்தேர் இருக்கும். அதுக்கும் பின்னாடி தீபம் காட்டும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வில்வ மாலை போல தங்கத்தால செய்து வைத்திருக்கிற அதுல உங்களுக்கு அந்த கற்பூர ஜோதி காட்டும் போது பிரதிபலிக்கிற எந்த வடிவமும் தெரியலாம். உங்களுக்கு புரியுதா? நீட்டா தெரியணும்னு அவசியம் இல்லை. கற்பூரம் எந்த இடத்துல காட்டுறாங்களோ அந்த இடத்துல சில பேருக்கு மாலையா தெரியும், சில பேருக்கு சின்ன சின்ன புள்ளியா தெரியும், சில பேருக்கு தரம் தரமா தெரியும். அது நீங்க பாத்துக்கலாம். ஆனா அங்க வச்சிருக்கிற சவுத்துல தரமாக வில்வ மாலை போல தங்கத்தால செய்யப்பட்ட விஷயம், அதுதான் அந்த படத்துல இருக்கும். இப்ப நீங்க சிதம்பர ரகசியம் பார்த்துட்டீங்களா? முடிஞ்சது. இப்போ நடராஜர் ஆயிரங்கால் மண்டபத்துல பார்த்ததுக்கும் இந்த சிதம்பர ரகசியம் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? நடராஜர் ஆயிரங்கால் மண்டபத்துல பார்த்தது இந்த உடம்புல இருக்கிற நடராஜர். இப்ப ரகசியமா பார்க்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா நானும் இறைவனும் கலந்த ஆகாயம். இதுதான் ஆவிடை லிங்கம். இந்த சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நடராஜரை தாண்டி நான் உள்ள பார்க்கும்போது அந்த 8 இதழ் தாமரை என்று சொல்லப்படுகின்ற ஆகாயம் அருளாக தெரிய என்னுடைய அளவில் இருக்கிற இலிங்கமாக நான் நினைச்சு இப்ப நடராஜரை பார்த்தா நான் சிதம்பர ரகசியம் அல்லது தகராலை ரகசியமா எனக்கு உண்மை தெரிகிறதுன்னு அர்த்தம். புரியுதா? இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதாவது கடவுள் வரலாறுக்குள்ள நீங்க அனுபவிக்கிறது இந்த சிதம்பர ரகசியம் நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை நீங்க அந்த ரகசியமா அந்த நடராஜருக்குள்ள பாக்குறதுனா லிங்கமா பாக்குறது. நீங்க கோயில்ல இருக்கிற லிங்கத்தை போய் அங்க பார்க்க கூடாது. நல்ல அங்க முட்டாள்தனமாலாம் யாரும் பேசக்கூடாது என்கிட்ட. அதாவது தெளிவா ஏறக்குறைய இதை பத்தி தொடர்ந்து நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் மறுபடியும் நீங்க என்னது அது சொல்றது, எலி போனது தான் பார்த்தேன் அப்படின்னு வால் இன்னும் போகலன்னா சொல்லக்கூடாது என்கிட்ட. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிங்கமா நடராஜரை பாருன்னு எழுதுறார். யாரு? கோயில் புராணத்துல யார் பார்த்தது? பதஞ்சலி பார்த்தது, வியாக்கிரபாதர் பார்த்தது குறிப்பிடுறார் சாமி. அதே விஷயம்தான் தகராலை ரகசியத்துல நடம் விடுகிறவன் குகலிங்கம்னு நீ பார்க்கணும்னா என்ன அர்த்தம்னா, நடராஜர லிங்கமா பாக்குறது நமக்கு ரிவர்ஸ் வர மாதிரி தெரியும். ஆனா ரிவர்ஸ் இல்ல, அது பஞ்சசபை தான் ரிவர்ஸ், அதாவது பின்னாடி இருந்து வளர்றது. ஆனா ரகசியத்துக்குள்ள நீங்க லிங்கமா பாக்குறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆன்மாவும் லிங்கமுமாக இருக்கிற சைவம் ஜீவன் சிவலிங்கம், சைவம் சிவ சம்பந்தம் என்கிற விஷயமா தெரிஞ்சு அதை அங்க நினைச்சீங்கன்னா இப்பதான் நீங்க யாரு? வெளிக்கு உள் வெளி கடந்து சும்மா இருக்கிற சுகத்தை அனுபவிக்க தயாராகிற தகராலய ரகசியம் கைவருகிற சிதம்பர ரகசியம் தெரிந்த மனிதர். இப்போ இந்த தியாகராஜருக்கும் திருவொற்றியூர் தியாகராஜருக்கும் சொன்னல, இப்ப ரகசியமா பார்க்கறதுங்கிறது உங்களுக்குள்ள பார்த்தது. அதுவே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடவுளும் நீங்களும் சம்பந்தப்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் கடவுள் சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு வியாபகமாகும். அப்பதான் உங்களுக்கு திருவொற்றியூர் தியாகராஜர்னா என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் திருவொற்றியூர் தியாகராஜர் தெரியாது. திருவொற்றியூர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒன்றிலேயும் விட்டுவிடாத, எந்த ஒன்றையும் விட்டுவிடாத, கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் நீக்கமர நினைந்திருக்கிற இறை அனுபவத்துக்கு உள்ள இடம் திருவொற்றியூர். ஒற்றியூர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த வரலாறுல என்ன சொல்லுவாங்க, ஒற்றியூர் என்பது மாதுவட்டா என்கிற ஒரு அரசன் எல்லா ஊருக்கும் வரி போடும் பொழுது திருவொற்றியூருக்கும் வரி போட்டு விட்டான். திருவொற்றியூருக்கு போட்ட வரி உங்களுக்கு அந்த செல்லாது. ஏன்னா
திருவொற்றியூர் நீங்களாக அப்படின்னு அந்த ஓலையை பொளந்து கடவுளே எழுதிட்டான், அதனால எழுத்தறியும் பெருமாள்னு அவனுக்கு பேரு அப்படின்லாம் நீங்க படிப்பீங்க வரலாறுல. இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரலாற்றுக்குள்ள திருவொற்றியூர் வரலாற்றுக்குள்ள ஒற்றியூர் நீங்களாக ஏன் எழுதுறாங்க அப்படின்னா, எல்லாத்துலயும் கடவுள் இருக்கிறான், ஆனா அவன் தெரியாம அது இருக்குது. எல்லாத்துலயும் கடவுள் இருக்கிறான், அவன் தெரியாம அது இருக்குது. அதனால அதுக்கு வரி போடு வேணான்னு சொல்லல. ஆனா இங்க அதுவா கடவுள் தான் இருக்கிறான், அதனால இங்க வரி போடக்கூடாது. அதுக்கு அர்த்தம் நேரா புரிஞ்சுக்கிறது. அதனால ஒற்றி ஊர்னா கொஞ்சம் கூட பிரியாம இணைந்து இருக்கிற விஷயம் அர்த்தம். இந்த இடம், இந்த திருவொற்றியூர் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ கடவுள் உயிர்ல மட்டும் இருக்கிறான்றது மட்டும் விளங்கலாங்க. பாம்போட உடம்புல இருக்கிறாங்கிறதும் விளங்குது, புத்துல இருக்கிறாங்கிறதும் விளங்குது, எல்லாமே கடவுளா தெரியுது. அதனாலதான் என்ன நடந்ததாங்க, ஏன் சுந்தரருக்கு அப்படி ஒரு பிரச்சனை அங்க வருதுன்னு கேட்டா, இந்த வரலாறு சொல்றவர் வள்ளலார் தான், ராமலிங்க அடிகளார் தான். ஆனா இந்த வரலாறுக்கு முன்னாடி இதோட உண்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டின வரலாறு சுந்தரர். சுந்தரர் என்ன சொல்றாரு, நீ அதுவா இருப்ப இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு நீ அங்க இருக்காத இங்க இரு, இங்க இருக்காத அங்க இருன்னு சொல்றாருல்ல, அது சுந்தரர் என்ன விவரம் தெரியாத ஆளா? சுந்தரர் நம்மள மாதிரி கேனியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் திருத்தொண்டர் தொகையெல்லாம் பாடி பெரிய அளவுல கடவுளையே வேலை வாங்கின ஒரு ஆள். அப்ப அவரு சொல்றாருன்னா என்ன அர்த்தம், அந்த ஊர்ல ஒரு வரலாறு நடக்கணும், அத கடவுள் பேச வைப்பான். நான் தான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பீங்க, ஆனா உங்க விவரமான ஆளா இருப்பீங்க, ஆனா கொண்டு போய் ஒரு இடத்துல பிரச்சனையில மாட்டி விடுவான். ஐயோ இது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு, ஆனா இவ்வளவு விவரமா இருந்து மாட்டிருப்பீங்க. அப்பதான் தெரியும் அதுல ஒரு வரலாறு இருக்குது, அது இல்லைன்னா நீ கடவுள்கிட்டே வந்திருக்க முடியாது அப்படின்னு ஒரு வரலாறு பெருசா அதுல இருக்கும். அந்த மாதிரி கடவுள் இங்க இந்த வரலாறுக்கு அவரை பயன்படுத்துறான். யார? எல்லாருமே அப்படித்தான் பயன்படுத்துறான். ஆனா நமக்கு இப்ப தெரியாது, நாம தான் கடவுளை பயன்படுத்துற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம், பின்னாடி தெரியும். இப்ப கடவுள் அவர் என்ன பண்றாரு, ஏன் அவர் நீ அங்க இரு இங்க இருங்கிறாருன்னா, கடவுள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் தத்துவம். கடவுள் எப்படி அப்படின்னு கடவுள் தத்துவம் சொன்னா உங்களுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லும் இடம் அன்று சொல்ல புகும் இடம், எல்லை சிவனுக்கு என்று உந்தீபர என்றால் நாம் என் செய்வோம் என்று உந்தீபர. திருவுந்தியார்னு மெய்கண்ட சாஸ்திரத்துல முதல்ல வர்ற சாஸ்திரம். அதாவது நீங்க கடவுள் இதுதான் நீங்க சொல்லணும், இப்படிப்பட்டவர் சொல்லணும் முடியாது உங்களால. ஆனா கடவுள் இங்க இருக்கிறாருன்னு சொல்லி அவன் கண்டிப்பா இருப்பார். சொல்லும் இடம் அன்று, நீ சொல்றதுதான் அவருக்கு இடம் கிடையாது. ஆனா நீ எதுல இருக்கிறாருன்னு சொல்றியோ அங்க நிப்பான். சொல்ல புகும் இடம், சொல்லும் இடம் அன்று, நீ சொல்ற இடத்துலலாம் அவர் இல்ல, நீ சொல்ற இடத்துல புகுந்துருவான். இப்ப எல்லாத்துலயும் கடவுள் இருக்கிறான், நான் சொல்ற இடத்துலயும் கடவுள் இருக்கிறான், என்ன வித்தியாசம் அதுக்கு? இப்ப திருப்பனந்தாள் வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த அம்மா அபிஷேகம் பண்ணும்போது புடவை கீழே சரிஞ்ச உடனே பெருமான் தலையை சாத்தி அபிஷேகத்தை ஏத்துக்கிறாருல்ல, அப்ப அதுல அவர் இருக்கிறாருன்னு தெரியுது. அப்ப குடத்துல இல்லையா, இப்ப அதுல இல்லையான்னு கேட்டா எல்லாத்துலயும் தான் இருக்கிறாரு. ஆனா வரலாறு வரும்போது சொல்ற இடத்துல இருப்பார். இப்ப சுந்தரருக்கும் அதுவா இருக்கிற இறைவனை இறைவனாகவே இருக்க செய்கிற இடம்ங்கிறது தத்துவத்துல இடம் இருக்குது. ஆனா அதுவா நீ இங்க இரு அங்க இருந்து அவங்களால சொல்ல முடியும், அந்த மாதிரிதான் சொல்றாரு. ஆனா அதுல திருவொற்றியூர் வரலாறுல அது இல்ல, நீ இதுலதான் இருந்து சொல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கிறன்னு சொல்றேன்ல, அதுவே உண்மைப்பான அர்த்தம். இப்படி வச்சுங்களேன், எல்லாரும் மதியம் சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அது நீங்க அடுத்த வேலைக்கு ராத்திரி சாப்பிட தானே போறீங்க, இல்லைன்னா நாளைக்கு காலையிலாவது சாப்பிடுவீங்கல்ல, நாளைக்கு காலையில் கண்டிப்பா சாப்பிடுவீங்க. ராத்திரிக்கு சாப்பாடு கிடைக்கிறனாலோ அல்லது வேணாம் தூக்கி போட்டாலோ நாளைக்கு காலையில் கண்டிப்பா சாப்பிடுவீங்களா, இல்ல நாளைக்கு மதியம் சாப்பிடுவீங்களா, எப்பயாவது கண்டிப்பா அடுத்த வேலை சாப்பிடுவீங்களா? சரி, அடுத்த வேலை சாப்பிட போறவன் சாப்பிட்டு விட்டேன்னு எப்படி சொல்லலாம்? இறந்த காலத்துல ஒரு விஷயம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் அதை தொடரக்கூடாது இல்ல. சாப்பிட்டேன், இப்ப நான் ஒருத்தர் இறந்து விட்டாருன்னு சொன்னா மறுபடியும் அவர் உயிரோட இருப்பாரு, இருக்க மாட்டார்ல. அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குதா இல்லையா?
அதே மாதிரிதான் கடவுள் நிலையம். கடவுள் இல்லைனாலும் இல்லதான் இருக்கிறார். இப்ப அவர் இல்லைன்னு சொன்னா இல்லாத போயிடுறாரு. சாப்பிட்டேன்னு சொல்றோம், மறுபடியும் சாப்பிட்ற மாதிரி தான் அவரும் இருக்கிறார். ஆனா அவர் இருக்கிறாருன்னு நீங்க, அதாவது எல்லா இடத்துலயும் திருவொற்றியூர் தவிர எங்க ஒன்னாலும் தனித்தனியா காட்டலாம். ஆனா திருவொற்றியூர்ல இல்ல அப்படின்னு சொல்றதுக்கே வேலை இல்லை. அது அதுவா இருக்கிற கடவுள், கடவுளே அது அதுவா இருக்குது. இப்ப என்ன புரியுது உங்களுக்கு? அது அதுவா இருக்கிறவர் கடவுள், இப்ப கடவுளே அது அதுவா இருக்கிறார் அப்படின்னா என்ன புரிஞ்சுது? அதான் திருவொற்றியூர். எல்லாத்துக்குள்ளே இருக்கிற கடவுள்ங்கிறதுலாம் மற்ற ஊரு. ஆனா கடவுளே எல்லாமாவும் இருக்கிறாருங்கிறது திருவொற்றியூர். அதனாலதான் நீ அங்க இருன்னு சொன்னா நான் எங்கேயும் இல்ல, நீ என்ன சொல்றது, இங்க அப்படி இல்லையப்பான்னு சண்டை கொடுக்குறாரு அவர். யாருக்கு? அப்ப அந்த வரலாறு திருவொற்றியூர்ல வந்த பிறகுதான் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தால் மலை உத்தமன் அப்படிங்கிற வரலாறு சுந்தரர் மூலமா உலகத்துக்கு வருது. அதனாலதான் வள்ளலார் திருவொற்றியூர்ல வந்து இருந்த பிறகு இந்த விஷயத்தை மரணமிலா பெருவாழ்வுக்கு அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் பிரிச்சு எல்லாத்திலையும் கடவுள்ல நீங்க அனுபவிச்சாதான் சித்தி வளாகம்னு பேர் வச்சார். அப்ப சிதம்பரத்துல போய் தான் அதையும் செய்யணும்னு நினைக்கிறார். எங்க? அதே தில்லையில போய் தான். இப்ப பாம்பன் சாமி ஏன் புவனகிரியில போயிருந்தாரு, வள்ளலார் ஏன் கரும்புயில போயிருந்தாருன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். அவர் போய் புவனகிரியில, பாம்பன் சாமி புவனகிரியில இருந்து சிதம்பரத்தை பாக்குறார், வள்ளலார் அதுக்கு முன்னாடி கரும்புயில இருந்து சிதம்பரத்தை பாக்குறார். கரும்புயில இருந்து சிதம்பரத்தை பார்த்து அவர் திருத்தலாம் பாக்குறாரு, முடியலங்கிறதுனால தான் என்ன பண்றாரு, உத்தர ஞான சிதம்பரம் வைக்கிறார். உத்தர ஞான சிதம்பரம் பேர் வைக்கிறார். எதுக்கு? வடலூருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சிதம்பரத்தை நீங்க தெளிவா அனுபவிக்கிறதுக்கு எட்டு இதழ் தாமரை தகராலயம் என்கிற இடத்தை அருளை அடிப்படையாக கொண்டு ஆன்மாவும் கடவுளும் கலக்கிற ஜோதி அனுபவத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு நேரா வாங்க. உங்களுக்கு லிங்கம் தேவையில்ல, நடராஜர் தேவையில்ல, ரகசியம் தேவையில்ல, நேரா வாங்க. அதான் பாம்பன் சாமி பார்த்தார், புவனியில இருந்தார், எல்லா வேலையும் பார்த்தார், இங்க வந்தார், தகராலை ரகசியமாவே நேராவே அதை ஞான பரம்பரையில செய்து காட்டினார். அவர் செயல்ல செஞ்சாரு. முதல்ல சக்தி வேலை செய்யுது, இங்க சிவம் வேலை செய்யுது. அப்படின்னு என்னன்னு புரிஞ்சுதா? சிவம் வேலை செய்யுதுன்னா ஞான பரம்பரையை திருத்துறது, சக்தி வேலை செய்யுதுன்னா செயல்பாட்டெல்லாம் திருத்துறது. அப்ப இது இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்கறாங்க. இதுலதான் இந்த கடவுள் வரலாறுல நீங்க எப்படி அதுக்குள்ள இந்த எண்ணம் தெளிவாகுது அப்படிங்கிறது தான் இவ்வளவு வரலாறு சொன்னது. இப்ப எப்படி வச்சுங்களேன், அடுத்து ஒரு விஷயம் சொல்றேன், சின்ன விஷயம்தான். இப்ப நேற்றுக்குதான் இதை சொன்னா, இப்ப பாம்பன் சாமி இவ்வளவு பெரிய விஷயம் பேசுறாரு சார், எடுத்த உடனே எங்களால இப்படி நினைக்க முடியுமா, ஆவிடை லிங்கத்தை நினைக்க முடியுமா, நாங்க எப்படி இதெல்லாம் நினைக்கிறது, நீங்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்? அனவரத பாராயண அஷ்டகம் சாமி பாடி கொடுக்குறாரு, உங்களுக்கு இயற்கையா அது வராது, இதை பாடுங்க, இதை பாடுறதுனால வரும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா எப்படி வரும்? அது பாடுறதுனால எப்படி சார் வரும்? அனவரத பாராயண அஷ்டகம் இவர்கிட்ட உடனே பாடுவாரு, அவருக்கு ஞானம் வருமா? வருமா? வராது. அவருக்கு வரணும்ல. எல்லாம் ஒன்று என நினை அப்படின்னா பாடிடுவாரு. சரி, நம்ம அனவரத பாராயண அஷ்டகம் பாடிட்டாரு, அவருக்கு வந்துடுச்சுன்னு நீங்க சொல்லிடலாமா? சொல்லாம சொல்லக்கூடாதா? எல்லாம் ஒண்ணுன்னு சாமி எடுத்து பாடி கொடுக்குறாருல்ல. சரி, அது எப்படி வரும்? பாடிக்கிட்டே இருந்தா வருமா? எப்படி வரும்? இப்ப ஒரு உதாரணம் சொல்றேனே, இப்ப உலகத்துல எல்லாருமே நம்ம இது நான் சொல்றது பிராக்டிக்கலா இதே தகராலை ரகசியத்துக்கு நீங்க எப்படி போக முடியும் எளிமையா? இவ்வளவு விஷயம் நம்ம ஞானமா படிச்சோம் சார், நான் ஒரே போர் அடிக்குது இன்னைக்கு அப்படின்னு நீங்க சில பேர் நினைப்பீங்கல்ல. ஒரே தத்துவமா சொல்லிட்டு இருக்காரு, நடராஜருங்கிறாரு, மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருக்காரு, ஏதாவது நமக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரியும் தெரியுது, புரியாத மாதிரியும் தெரியுதுன்னு ஒரு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு நேரத்தா வருடல் இருக்குது இல்ல. இப்போ ஒருத்தர் இப்ப இங்க இருக்கிறாரு, அடியாருங்கெல்லாம் இருக்கிறான்னு வச்சுங்களேன். ஒருத்தர் வீடு வாங்கணும் ஐயாங்கிறாரு, ஒருத்தர் சரி வீடு வாங்க நமக்கு தெரிஞ்ச இடத்துல ஒண்ணு வாங்குன்னு சொல்றாரு, வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். வாங்கும்போது அவர் சொல்லுவார், நீங்க ஒன்றும் தேவையில்ல, எனக்கெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்ல, ஒரு நாளைக்கு பாம்பன் சாமி கோயில்ல ஒரு 5 பேருக்கு நான் சொல்ற ஆளுங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, இல்ல ஒரு நாளைக்கு நாகேஸ்வர பூஜை போட்டுருன்னு சொல்லியிருப்பார். வந்தவர் வீடு வாங்கிட்டு முடிச்ச பிறகு சார் ரொம்ப கடன் பிரச்சனை, அதெல்லாம் நல்ல முடியல, தலைமுறைவா அவர் வேலையை பாக்குறாருன்னு வச்சுங்களேன். முடிஞ்சு போச்சு. இது கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அவர் வீட்டுல ஒரு இது நடக்குது. என்ன நடக்குது? இன்னொன்று பண்ணுவாங்களே, இந்த வேள்வியில என்னென்ன வேள்வி பண்றாங்க,
நிறைய பண்றாங்களே சார். வேலி இந்த வீடுல பிரச்சனை வந்தாலே இன்னும் நிறைய வேலி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்கல்ல. ஏதாவது ஒரு வேலி சொல்ல மாட்டீங்களா? ஆமா, சுதர்சனம் பண்றாரு அவரு. அப்புறம் இன்னும் விநாயகர் பேர்ல ஒண்ணு நிறைய பண்றாங்க சார். சுதர்சன ஹோமமா, கணபதி ஹோமம் இதெல்லாம் பண்றாங்க. அவர் வீட்டுல நடக்குது, நம்மளையும் கூப்பிடுறாங்க. நிறைய யோகம் தெரியுது உங்களுக்கு, ஏன்னா நீங்க ஊர்ல இவ்வளவு அலையறீங்கன்னு தெரியுது. ரைட்டு, பரவாயில்ல. அப்படி கூப்பிடுறாரு அவர். நானும் சரிங்க சார், நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு நான் என்ன மாதிரி ஆளுன்னா விளக்கம் சொல்லுவேன். ஐயோ நம்ம அது வரணுமா, சரி பரவாயில்ல நம்மள கூப்பிடுறோம் வரணும்னு சொல்லிட்டு அப்ப நம்ம அது ஒருக்கிட்ட ஒரு பக்கம் 10 வருஷம் கழிச்சு இவர் சுதர்சன ஹோமம் பண்றாரு. ஏன் இவர் பண்றாரு, இவருக்கு ஏன் அந்த பிரச்சனை வந்தது? இந்த ஊடு வாங்குறப்ப ஒருத்தங்கிட்ட 5 பேருக்கு சோத்த போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தனாம் பாரு, அதுல வந்த பிரச்சனைக்கு இவர் யோகம் பண்ணா தீர்ந்துருமா, அது யாகம் பண்ணா தீர்ந்துருமா? அப்ப எப்படி புரியுது? இது ரெண்டும் எப்ப செட் ஆகும் சொல்லுங்க பாப்போம், முடியுமா? இதுதான் நீங்க வாழற வாழ்க்கை. எல்லாரும் இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பண்ண பாவத்துக்கு மூலம் தெரியாது, எங்க பாவம் பண்ணமோ அதை நினைச்சு பார்க்கவும் தெரியாது. ஆனா நம்ம எதிர்காலத்துல எவனோ ஒருத்தன் பார்த்து நமக்கு இதை பண்ணு அதை பண்ணணுமோ அதை பார்த்து அதுல முன்னி கிடப்போம். இதுதான் நீங்க நம்ம வாழற வழிபாடு, கடவுள். இப்ப இதுல கடவுளை எப்ப அடைவீங்க? இதான் நிலவரம். ஆனா நீங்க தான் யாகம் பண்ண ஆரம்பிச்சீங்களா, அதுக்கு ஒரு பாவம் வருதா? யாகம் வாங்கணும்னு பாவம், அவன் சுத்தம் இல்லாதவன் யாகத்தை பண்ணி நிற்கிறான். அதுக்கப்புறம் நீ அவன் எதுக்கு உண்டுன்னு தெரியல, அவனுக்கு என்ன வாங்கி கொடுத்துன்னு தெரியல, அது எங்கிருந்து வாங்கி கொடுத்து தெரியல, வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியல. அதுல இன்னொரு பாவம் தானே நிக்குது. அதுல புண்ணியம் வந்த மாதிரி எனக்கு தெரியல, என்ன தெளிவா வருமானு தெரியல எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தமா யாரும் என்ன நீங்க இது யாரும் நம்ம விமர்சனத்துக்கு இல்ல, இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இந்த யாகம் பண்ற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு லிஸ்ட்டை போட்டு, இப்போ எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, பாக்கியராஜ் எப்போ படம் எடுத்தாரு. அதனால எல்லாம் லைன் கட்டி வச்சுட்டு எத்தனை பேருக்கு சுத்தமா ஆச்சர சுத்தம் தெரியுது, எத்தனை பேருக்கு சுத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்குள்ள போனாதான் சார் அது தெரியணும், அது இல்லைன்னா இது இல்லை சார். அப்ப விளங்குமா விளங்காதான்னு கேட்டா விளங்காது சார், அது ஏதோ நடுவில் இருக்கிற புண்ணியங்க என்ன காப்பாத்தார் அப்படி சார் இப்படி சார் சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு தப்பிக்கிட்டு வேலையை முடிச்சிக்கிறீங்களா இல்லையா, சரி தொலையுது, அதை விட்டோம் அப்புறம் பார்த்துக்கோம். அதை இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அடுத்ததுதான் நம்ம ஞாபகத்துக்கு வருது. நேரா நீங்க நாம இப்படி அப்பவே பண்ணியிருந்தா இது வந்திருக்குமா, பண்ணாம இருந்தா வந்திருக்குமா, எப்படி சொல்ற? பண்ணாததுனால இது ஒரு பிரச்சனை வருது, இதுக்குதான் யாகம் பண்ணுன்றான் எவனோ ஒருத்தன். நீங்க யாகம் பண்றீங்க, இப்ப அதை பண்ணாம இருந்தா வந்திருக்குமா? எப்படி நீங்க அப்பவே உஷாரா இருந்திருக்க முடியும்? தான் சார் விவரமே தெரியல சார் எங்களுக்கு. சின்ன மேட்டர் தான் இது. எப்படி உங்களுக்கு இப்படி ஏமாத்த கூடாதுங்கிறத எங்க அங்கதான் நாம அறம் பேசுறது. நாட்டுல அறநூல்களோட வேல்யூ எங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொடுத்த வாக்க காப்பாத்தனையான்றது அது ஞாபகம் வந்திருந்தா அன்னைக்கே ஒழுங்கா பண்ணிருப்பான். அது வராம போனதுதான் விதி. இது இப்படி வச்சுங்களேன். நேற்று கூட இந்த விஷயத்த சொன்ன என்ன சொன்ன அப்படின்னா, ஞமலியம்பரியன் கைவேல் நவக்கிரக கோல் காக்க சுமவிழி தந்த சோலை ஆக்ரான ரோகம் திமிர்கள் வாதம் சோகை இதெல்லாம் பாம்பன் சாமி சொல்றாருல்ல. பாம்பன் சாமி முருகனை தானே பாடின்னு வர்றாரு, வேல் காக்க வேல் காக்க. ஏன் அங்க காலபைரவரை சொல்றாரு, காலபைரவர் தானே சொல்றாரு, ஞமலியம்பரியன் கைவேல் நவக்கிரக கோல் காக்க. நவக்கிரகத்தை அடிச்சு உடைக்கிறதுக்கு காலபைரவரை அங்க பயன்படுத்துறாரு. அதோட கூட அந்த பாட்டுல என்ன பண்றாரு, அந்த சுமவி நோய்கள் தந்த சூளை ஆக்ரான ரோகம் திமிர்கள் வாதம் சோகை சிரம் கர்ண் அதெல்லாம் சொல்றாருல்ல. அப்போ சோகை சூளை குன்மம் இந்த மாதிரி வியாதியெல்லாம் நவக்கிரகத்தினுடைய சேட்டையில நேரா இருக்கிற இடத்த வச்சு வருது சார். அப்புறம் காலபைரவர் நவக்கிரக விஷயமா சொன்னா வயிறு பிரச்சனை கண்டிப்பா சும்மம் கூலை இதெல்லாம் இருக்கு சார். அதுதான் சார் சாமி காலபைரவரை வச்சு அந்த இடத்துல அந்த நோயை நீக்கிறதுக்கு பாராட்டார் அப்படின்னா நல்லா தானே இருக்குது. அப்படியே ஒரு உங்களுக்கு மந்திரமா ஏஜி கொடுத்து நீங்க அதனால்தான் சாமி என்ன பண்றாரு, கந்தர அனுபதிக்கு இந்த மந்திர தந்திர விளக்கெல்லாம் போட்டு உங்களுக்கு நூல் இருப்பானுங்க அதெல்லாம் படிக்காதீங்களான்னு எழுதியிருப்பாரு. இப்ப அதே மாதிரி இப்ப சண்முக கவசத்துக்கு ஒண்ணு போட்டீங்க, எழுதலாம் எழுதக்கூடாதுன்னு இல்லை, அதுல அந்த உண்மை இருக்குது. இப்ப காலபைரவர்னு போடுறாரு, இன்னும் போடுறாரு, அப்புறம் எகரமை போல் சொல்லி வீரபத்திரரை போடுறாரு, எல்லாரையும் போடுறாரு. பொதுவா சாமி எல்லா கடவுளையும் மேல முருகனை சொல்றாருன்னு பொதுவா சொல்லிட்டு போறது இல்ல. அது இந்த கீழ் லெவல்ல யார் யாருக்கு என்னென்ன ஏஜென்சி இருக்குதோ அந்த லெவலையும் ஒன்னாந்து இழுத்து வச்சு வேலை வாங்குறாரு, அதாவது அடையாளப்படுத்துறாரு. இப்ப நீங்க இதுக்கு ஒரு உரை எழுதும் போது சாமி சொன்ன மந்திரார்த்தத்தெல்லாம் ஒரு கோடு போட்டு இங்க காலபைரவர் வை, இங்க நவக்கிரகத்தை வை, இங்க இத்த வை, அங்க அத்த வை, இங்க இத்த வை, இங்க இத்த வைன்னு ஒரு சக்கரத்தை போட்டு வச்சு எதுனா இப்ப யார் வேலை செய்வாங்கல்ல. அது அவ்வளவு உண்மை இருக்குது சண்முக கவசத்துல, பெரிய நூல் தான்.
ஆனா இத போட்டு ஒரு வித்வான் வந்து ஒரு ஜோதிட வித்வானோ அல்லது சாதிட வித்வானோ ஏதோ ஒண்ணு பண்றான்னு வச்சுங்களேன், அது தப்பா மெய்யானா அவன் அறிவை எவ்வளவு பயன்படுத்தி அதை செஞ்சிருக்கிறான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல போடுற பஸ்ல தொங்குற பையனும் இந்த சினிமா பாட்டுக்கு உயிரை கொடுத்து ஒரே டேக்கில் ஆடுற பையனும் மூச்சை கொடுத்து உயிரை கொடுத்து ஆடுறான்ல, திறமையை முழுசா பயன்படுத்தி அந்த மாதிரி வேலை கட்ட வேலை. ஏன்னா பாம்பன் சாமி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியதுல எல்லாத்துக்கும் மேல முருகனுடைய அருள் அல்லது பெரிய கடவுள் அருளை வச்சுக்கிட்டு எல்லாம் தானா அதுக்குள்ள அடங்குது. இப்ப போய் நான் இதுல இருந்து போன்னு சொன்னா தப்பு இல்லை. அந்த மாதிரி உங்க நிலவரம். இந்நேரம் ஆவிடைலிங்கம் சொன்னல, இப்ப நேர முருகப்பெருமான் விஷயமா ஆவிடைலிங்கம் அதெல்லாம் சொல்லிடுறேன். ஆனா மறுபடியும் இங்க இருந்து நீங்க போங்க அப்படின்னா இதுதான் பேசணும் ஆயிடும். அப்ப நீங்க அதுல இருந்து இங்க வர முடியாது. அதனாலதான் போகும்போதே நேரா நீங்க போயிட்ட பிறகு உங்களுக்கு தெரியாமலே அதுல இதெல்லாம் அமைஞ்சிரும். அதனாலதான் இந்த கடவுள் பாதைக்கு வர்றவனுக்கு இதுதான் நேரம் இல்லாம அவனுக்கு எது சரியான நேரமோ அதுல போய் அது நிக்கிற மாதிரி கடவுள் ஆக்குவான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ராகு காலம் ஆகாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. ராகு காலம் சில பேருக்கு ஆகும். அது யாருக்கு தெரியும்? அந்த நேரத்துல செய்ய வைக்கிறது யாரு? உங்களை நீங்க எந்த காலத்தையும் பார்க்காத கடவுள் வேலையா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த வேலை எப்படி ஆகணுமோ அந்த வேலைக்கு அப்படி தவிர்த்துவார். நடுவுல ஏதாவது சிண்டு பாருங்கன்னா பிரச்சனை ஆயிடும். யாருக்கு? கடவுளுக்கு. ஏன்னா உங்களுக்கு செஞ்சுட்டு வர்ற வேலையில நீங்க இஷ்டத்துக்கும் போனீங்கன்னா பிரேக் ஆகி அதை மாத்தி கொடுக்கறது லேட் ஆகும். அப்போ இப்ப புரியுதா கடவுள் வரலாறுனா என்னன்னு? எல்லா கடவுளும் உண்மைதான். ஆனா அதை போனீங்கன்னா நீங்க தேரவே முடியாது. ஏன்னா அதை கடந்து 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 நீங்க பெருசுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால நேரா ஒண்ணும் தெரியாம பண்ணா உங்க நல்ல எண்ணம் மட்டும்தான் இதுக்கு சரியான இடமா இருந்து ஆன்மா என்கிற, அதனாலதான் அத்தியாசிரமம் உங்களுக்கு உரிமையா இருந்தா எந்த நேரத்துல நீங்க எதை செய்யணுமோ அதுக்கு ஒக்க தட்டி உங்களை போக விடாம பண்ணி அல்லது போக வச்சு பார்க்க வச்சு உங்களுக்கு யாரையாவது செய்ய வச்சு அந்த வேலையை நடத்தும். ஏன்னா அதுலயும் கடைசியா நடக்கல அப்படின்னு யாராவது ரொம்ப முடியாத கேட்பீங்க, எனக்கு தெரியும். அதுலயும் நடக்கணும்னா கவலைப்படாத. ஏன்னா அந்த வேலையை செய்யறது கடவுளுக்கு ஏற்ற ஆள் எந்த கழுதியும் கிடைக்கல. அதனால உனக்கு ஒன்றும் பண்ண முடியாம அவர் பாவம் திணறிட்டு இருக்காரு. அதுக்காக கடவுள் வந்து கையெல்லாம் காட்டிட்டு இருக்க மாட்டாரு. உனக்கு அவன் மூலமா வர்றாத உனக்கு தானா என்ன நடக்குமோ அதுல மாத்தி விட்டுவாரு. கவலைப்படாத போ. என்ன புரிஞ்சுது? ஒரு பெரிய அருளாளர் தான் வேற, அவருக்கு பெருசா செய்யணும்னு கடவுள் நினைக்கிறாரு. அல்லது அந்த வரலாறுல வினையில இருக்குது இப்படியே வச்சுங்களேன். ஆனா வந்து கடவுளுக்கு அந்த அவனுக்கு செய்யறதுக்கு அவனை இப்போ ஒருத்தர் வந்து மவுண்ட் ரோடு ஹோட்டல் முன்னாடி நிக்கிறாரு பைத்தியக்கார மாதிரி. சங்கம் ஹோட்டலுக்கு எதிர. நீங்க ஏன் சார் அங்க போனீங்க, என்ன மட்டன் பிரியாணி சாப்பிட போனீங்களான்னு கேட்காதீங்க. நிக்கிறாரு. அப்ப வந்து அவர் கையில 100 ரூபாய் 50 ரூபாய் வச்சு நிக்கிறாரு. உள்ள ஹோட்டல்ல இருந்து எவனும் அவருக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல. இப்ப என்ன நினைப்பீங்க நீங்க? வாங்கி கொடு. இப்ப பேசுறதுக்கு நல்லா இருக்கேன், கேட்கறதுக்கு நல்லா இருக்கேன், வாங்கி கொடுப்பேன். நீங்க வாங்கி கொடுக்க மாட்டேன். இது நடக்குது. ஆனா யாரும் உள்ள இருந்து வந்து கொடுக்க மாட்டான். 100 ரூபாய் வாங்கிட்டு எதுவும் கொடுக்கல. அல்லது வெளியில இருக்கிறவனு ஏன்னா அவரை பார்த்தா அவனுக்கு அது புரியல. ஒரு ஆளு 100 ரூபாய கொடுத்து ஒரு பைத்தியம் மாதிரி இருந்து ஒருத்தர் வந்து நின்று வாங்கறதுக்கு நிக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பசி கொடுமையில எத்தனை நாளா எத்தனை வாரமா சாப்பிடாம இருந்திருப்பார். ஏன் அவர் சாப்பிடாம இருக்கிறாரு? அவருக்கு சாப்பிட்றதுக்கு அதை வாங்கி கொடுக்க தகுதியான ஆளு இன்னும் எவனும் வரல அந்த ரோட்ல. நீங்க ஏதோ அவரை பைத்தியக்காரன் நினைக்கிறீங்க. நீங்க தான் மோசமான பைத்தியக்காரங்க. அவருக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தகுதியானவன் அந்த ரோட்ல 15 நாளா 1.5 லட்சம் பேர் போயிருப்பான். 1.5 லட்சம் பேருக்கு அந்த தகுதி கிடையாது. சரி விடு, 1.5 லட்சம் பேருக்கு அந்த தகுதி இல்லைனாலும் பரவாயில்ல, யாராவது தகுதியானவனும் போயிருப்பான். சரி, அவனால அன்னைக்கு அவருக்கு சாப்பிட்றதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது. இது எப்படி தெரியும்? என்ன இப்படியும் போற இப்படியும் போறன்னு கூடாது. எப்படி நடக்குதோ அப்படி நடக்குது அப்படின்னா அதுக்குள்ள நாம நிக்கணும். அதான் நிக்கிறதுன்னு பேர். அந்த நிக்கிறது தான் உங்க எண்ணத்தை மாற்றி கொண்டு வருமே தவிர, என்னதான் படிச்சாலும் அனவரத பாராயண திட்டகம் படிச்சாலும் சரி, எது படிச்சாலும் சரி, உங்களுக்குள்ள நீங்க நின்னீங்கன்னா மாத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் அடுத்தடுத்து அமைப்பாரே தவிர, இவ்வளவு தெரியும். எது தெரியும்? ஆவிடை லிங்கம்ங்கிறது தெரியும். பக்கத்துல வர்ற நாயதான் ஓட்ட தெரியும். அடுத்தது அங்க போய் உட்காந்துன்னு வர்றவன அங்கேயே நிறுத்துவோன்னு தெரியல. சும்மா ஒரு பேச்சுக்கு.
அப்ப விவரங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத நிலவரத்துல நம்ம என்னத்தை படிச்சு எதை செய்யறதுன்னு எப்ப தெரியும்? உலகத்துல எல்லாம் கடல் கடந்து போயிட்டு இருக்குதே. அப்ப இதுல எப்பயா நமக்கு ஆன்மீகம் வரும்? ரொம்ப மோசமான நிலைமையில தகராலய ரகசியம் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப நன்றி, வணக்கம்.